நம்ம அறிமுகப்படுத்தினது ரொம்ப அருமையாவே அறிமுகப்படுத்துனாங்க. அதனால என்ன பத்தின ஒரு சில நான் உணர்ந்த விஷயங்கள், இத சொல்லிட்டு, இப்ப நான் என்ன வேலை செய்றேன்? எதுக்காக இந்த பண்ணிட்டு இருக்கோம்? அப்படிங்கிற மாரி நம்ம உங்ககிட்ட விரிவா பகிர்ந்துக்கலான்னு விருப்பப்படுறேன். என் பேரு மனோஜ்குமார். என்னோட ஊரு பெருந்துறை. ஈரோடு மாவட்டத்தில பெருந்துறைங்கிற ஊருங்க. நான் முடிச்சது டிப்ளமோல எலக்ட்ரிக்கல் முடிச்சேன். எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங். அத முடிச்சுட்டு பெங்களூர், கொச்சின், சென்னை இந்த மாரி இடங்கள்ல வேலை செய்யும்போது, இது நமக்கான வேலை இல்ல அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். புரிஞ்சுட்டு ஊர்ல வந்து ஒரு சொந்த தொழில் ஆரம்பிக்கிறேன். அது ஒரு 4, 5 வருஷங்கள் வந்து அத தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கேன். முன்னாடி இருந்ததுக்கும், இதுக்கும் எனக்கும் பெரிய வேறுபாடு இல்லாத அளவுக்கு வாழ்க்கை ரொம்ப எதுக்காக என்ன செய்றோம்? ஏது செய்றோம்ன்னு தெரியாத அளவுக்கு ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருந்துச்சு. அப்ப அதிலிருந்து நம்ம அடுத்த ஒரு பிரேக் எடுத்துக்கணும் அப்படிங்கும்போது தான் வந்து, அ அந்த சமயத்துல தான் எனக்கு நம்மாழ்வார் ஐயாவ பத்தி ஒரு அறிமுகம் கிடைக்கும். அவரோட கருத்துக்கள கேட்கிறேன். அப்பவே வந்து இது 2011 சமயத்துல இருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த இடத்துல வந்து அவரோட கருத்துக்கள் இயற்கைனா என்ன? அதாவது இயற்கைனா நம்ம இப்ப எப்படி வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம்? நம்ம இயல்பான வாழ்க்கைங்கிறது என்ன? அப்படிங்கிறத பத்தின ஒரு ஒரு சவுக்கடி மாரி அவர் பேசுறதெல்லாம் இருந்துச்சு. அதிலிருந்து தான் அவர பத்தி தொடர ஆரம்பிச்சேன். அ இடையிலேயே வந்து ஒரு 3 நாள் பயிற்சி ஒருங்கிணைச்சிருந்தாங்க வானகத்துல இருந்து. அந்த பயிற்சி இயற்கை வாழ்வியல், வேளாண்மை, மருத்துவம் அப்படிங்கிற 3 தலைப்புகள் இருந்துச்சு. ஒரு ஒரு சிறு அறிமுகத்துக்கு தான் அந்த 1 நாள் பத்துச்சு எல்லாத்துக்குமே. அந்த ஐயாவோட இருந்தது, அவரு செஞ்ச விஷயங்கள், அவரு சொன்ன விதம், இதெல்லாமே வந்து எனக்கு அது சார்ந்து இன்னும் பல தேடல்களுக்கான ஒரு இடமா அமைஞ்சது. அப்படிதான் வானகம் வந்து நம்மாழ்வார் ஐயா வந்து எனக்கு உள்ள சில கேள்விகளை எழுப்ப வச்சு, அதன் மூலமா என்னோட தனிப்பட்ட வாழ்க்கையில, தினசரி வாழ்க்கையில என்னென்னலாம் என்னால மாத்திக்க முடியும்? உடனடியா எனக்கு வந்து நிலம் இல்ல, வேலை செய்ய முடியாது. கருத்துக்கள்லாம் சரியா இருக்கு. இருந்தாலும் அத நடைமுறைப்படுத்த முடியாது அப்படிங்கிற ஒரு சூழல்ல, நம்ம தனிப்பட்ட முறையில என்னெல்லாம் மாத்திக்க முடியுங்கிறத பத்தி முதல்ல யோசிக்கிறேன். நம்ம குளிக்கிறதுக்கு பயன்படுத்துற சோப்பு, இந்த பவுடரு, எண்ணெய் அதுக்கு பல விஷயங்கள நம்ம பயன்படுத்தலாம். இந்த மாரி தினசரி வாழ்க்கையில தவிர்க்க வேண்டியதெல்லாம் தவிர்த்துட்டு, என்னோட என்னோட அளவுல என்னோட இயல்புனா என்ன அப்படிங்கிறத நோக்கி நான் பயணிக்க ஆரம்பிப்பேன். அ இது மாரி ஒரு வாழ்க்கையில சில கடினமான காலங்களுக்கு பிறகு நான் வந்து ஒரு பெரிய பிரேக் எனக்கு. 2017 அந்த சமயத்துல நான் வந்து பாண்டிச்சேரியில ஆரோவில்ங்கிற ஒரு இடத்துல இருந்தேன். அங்க போயிட்டு இந்த இந்த பரபரப்பான வாழ்க்கையே வேணாம். நம்ம வந்து அ புதுசா ஒரு வாழ்க்கையா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து வேளாண்மை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அங்க இருக்கிற ஒரு பண்ணையில சேர்றேன் தோட்டத்துல. அங்க ஒரு 1 ஆண்டு இருக்க முடிஞ்சது. அந்த சமயத்துல தான் வந்து நம்ம வாழ்க்கை என்ன அப்படிங்கிறத பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கான எனக்கு நேரம் கிடைச்சது. இப்ப சாதாரணமா ஒரு ஒரு நாள் வேலை நமக்கு எப்படி இருக்குன்னா, காலையில ஒரு 7 மணிக்கு வேலைக்கு போறோம் அப்படின்னா, இரவு 11 மணி ஆயிரும் வந்து சேர்றதுக்கு. அப்ப நமக்கு அந்த வேலைகள்ல மட்டுமே தான் நம்ம வந்து கவனம் செலுத்திட்டு இருப்போம். நம்ம வாழ்க்கை என்ன? நம்ம வாழ்க்கையில என்னென்னலாம் நமக்கு தேவைங்கிறத பத்தி கூட நம்ம யோசிக்காம இருப்போம். அந்த மாரியான இடத்துல இருந்து ஒரு பெரிய பிரேக் கிடைக்கும்போது, எனக்கு அங்க சிந்திக்கிறதுக்கான ரொம்ப நேரம் கிடைச்சது, இடம் கிடைச்சது. அது சார்ந்த மனிதர்கள சந்திக்க முடிஞ்சுச்சு. அப்பதான் வந்து இந்த விபாசனாங்கிற தியானம் பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் வந்து தியானம்னா என்ன? அது எதற்காக தேவைப்படுது? நம்மளோட மனநிலைமை எப்படி இருக்கு? நம்ம எந்த அளவுக்கு நம்ம மனதோட கட்டுப்பாட்டுல நம்மள எடுத்துக்கணும். அதோட கட்டுப்பாட்டுல நம்ம போயிறக்கூடாது அப்படிங்கிற மாரி சில சிந்தனைகள்லாம் எனக்கு அங்கிருந்து கிடைக்குது. அதன் மூலமா ஒவ்வொன்னா தேடுறேன். தற்சார்புனா என்னங்கிறத பத்தி தேட ஆரம்பிச்சேன். அந்த சமயத்துல தான் வந்து முதலா எனக்கு வந்து அறிமுகமானது வந்து தற்சார்புக்குன்னா நம்ம உடை சம்மந்தப்பட்ட ஒரு அறிமுகம் கிடைச்சது. ஒரு நூல் நம்ம இன்னைக்கு பார்க்குறோம். சாதாரணமா ஒரு துணி கிழிஞ்சதுன்னா நூல் தைக்கிறதுக்கு பயன்படுத்துறோம். அதே அந்த துணி முழுக்கவே நூலா தான் இருக்குது. அந்த நூல எப்படி செய்றாங்க? அந்த நூல் பஞ்சிலிருந்து எப்படி வருது? அதுக்கப்புறம் எப்படி ஆடையாகிறது? அப்படிங்கிற இந்த முழுக்கவும் ஒரு ப்ராசஸ் இருக்கு இல்லைங்களா? அது எல்லாமே வந்து ஒவ்வொரு ஊர்கள்லயும் சில 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்துட்டு இருந்த தொழிலா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு எல்லாமே ஸ்பின்னிங் மில், பெரிய பெரிய இயந்திரங்கள்லாம் வந்ததுக்கு பிறகு, அந்த தொழில் இப்ப எங்கேயுமே இல்லாம போயிருச்சு. ஆனா அது ஒரு அருமையான நுட்பம் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுல ஒரு அனுபவம் கிடைச்சது. நான் இந்த இந்த மாரி வேளாண்மை செஞ்சுட்டு இருக்கும்போது, அங்கிருந்து வெளியில போயிட்டு திரும்பவும் ஒரு அலுவலகத்துல வேலை செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுச்சு. அப்பதான் திரும்பவும் நம்ம பழையபடி நம்ம வாழ்க்கை வந்து இப்டி மேடு பள்ளம்ங்கிற மாரி மேல கீழ மாறி மாறி போய்க்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாரி ஒரு சிந்தனை வந்து, நம்மள சுத்தி பனைமரங்கள் நெறைய இருக்கு. அத நம்ம எப்படி பயன்படுத்தலாம்னு சிந்திக்கும்போது தான், அது ஏறுனா மட்டும் தான் பயன்படுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு புரிதலுக்கு வந்தேன். அப்ப பனை சார்ந்து யாரெல்லாம் நமக்கு வந்து இதுக்கான உதவி கிடைக்கும், எங்கெங்கெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத பத்தி தேடும்போது, எனக்கு செம்மையோட பனைப்பணி அப்படிங்கிற ஒரு திட்டத்தின் மூலமா அந்த குழுவுல நான் இணஞ்சேன். அந்த குழுவுல வந்து சிதம்பரத்துல ஒரு பயிற்சி போட்டிருந்தாங்க. பனை வெல்லம் காய்ச்சறது எப்படி அப்படின்ட்டு. அதுவும் எனக்கு முதல் முறையா நேர்ல பார்த்த அனுபவம் அது. அ அதிலிருந்து
அந்த குழுவில இருந்து பாண்டியன் அண்ணாவோட தொடர்பு எனக்கு கிடைக்குது. அப்பதான் நேர்ல அண்ணன போய் சந்திக்கிறேன். எனக்கு ஆரோவிலிருந்து அண்ணனோட வீடு பார்த்தீங்கன்னா, ஒரு 50 கிலோமீட்டர் தான். எனக்கு ரொம்ப எளிமையாவும் அமைஞ்சது. அங்க சந்திக்கும்போது, "இது மாரி நான் இங்க கத்துக்கணும்னு விருப்பப்படுறேன்." அப்படின்னு சொல்லும்போது, அவரு உடனடியா வந்து, "எப்ப வரீங்க?" அப்படிங்கிற மாரி தான் கேட்டாரு. அதுவே வந்து எனக்கு ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு ஊக்கமா இருந்துச்சு. உடனடியா வந்து எனக்கான ஒரு நேரத்தை ஒதுக்கிட்டு, ஒரு 1 மாதம் அண்ணனோட தங்கியிருந்தேன். அங்க தான் எனக்கு அடிப்படையான புரிதல்கள். பனைனா என்ன? பனை சார்ந்து என்னென்னலாம் பண்ண முடியும்? ஏன் இன்னைக்கு பனையோட நிலை இப்படி இருக்கு? ஆ அதோட நம்ம சமூக கட்டமைப்பு எப்படி? எந்த அளவுக்கு நம்ம சமூகத்தோட சேர்ந்து இணைந்த கடந்து வந்த ஒரு தொழில் அது அப்படிங்கிறதெல்லாம் புரிஞ்சுக்க முடிஞ்சுச்சு. அந்த 1 மாத காலமும் நான் வந்து அண்ணன்ட்ட வந்து பனைமரம் ஏறுறது எப்படி? அங்கேருந்து பதனி சீவுறது, பதனி இறக்குறது, கருப்பட்டி காய்ச்சறது, கல் இறக்குறது இது எல்லாமே பனைமரம் ஏறுறது சம்மந்தமா மட்டும் தான் நான் போயிருந்தேன். ஆனா எனக்கு அந்த 1 மாத அனுபவங்கிறது பல விஷயங்கள அறிமுகப்படுத்துச்சு. குறிப்பா சொல்லணும்னா, எனக்கு இந்த ஓலைகள அறிமுகப்படுத்தினது அங்க தான். அதாவது அ ப அந்த 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 நான் அண்ணனோட இருந்த ஆண்டுல வந்து அண்ணன் பதநீர் மட்டும் தான் இறக்குவாரு. அங்க குடிக்கிறதுக்கு குழந்தைங்கலாம் வருவாங்க. கூட்டிட்டு வருவாங்க, பதனி குடிக்கிறதுக்காக. அப்ப வந்து வர்ற குழந்தைங்களுக்கு விளையாட்டு காமிக்கிறதுக்காக கரிஷ்மா வந்து அண்ணனோட 2வது மகள். கரிஷ்மா வந்து சின்ன சின்ன பொருள்கள்லாம் குருவி, ஒரு சின்ன சின்ன வடிவங்கள்லாம் செஞ்சு குடுப்பா. அது எனக்கு வந்து ரொம்பவே எனக்கு அங்க ஆச்சரியத்த ஏற்படுத்துச்சு. இது எப்படி அப்ப வந்து அவளுக்கு வந்து கரிஷ்மாவுக்கு வந்து ஒரு 8 வயசு இருக்கும்னு நெனைக்கிறேன். இவ்ளோ ஒரு சின்ன பொண்ணுக்கு வந்து இவ்ளோ விஷயங்கள் தெரியுதே! இதுல இவ்ளோ விஷயங்கள் பண்ண முடியுதே! அப்படிங்கிற ஒரு ஒரு ஆச்சரியம், அதுதான் என்ன வந்து தூண்டுது. அடுத்த கட்டமா பனை ஓலை சார்ந்து என்னென்னலாம் இருக்கு, என்னென்னலாம் பண்ண முடியும்ங்கிறத தேடறக்கு தூண்டுது. ஆ அதே அங்க பாண்டியன் அண்ணாவோட அந்த 1 மாதம் முடிச்சுட்டு, நான் வெளியில திரும்ப ஆரோவில் வந்த பிறகு, அங்க தொடர்ந்து பனை ஏறுற வாய்ப்புகள் எனக்கு இல்ல. அப்படிங்கும்போது எனக்கு இந்த ஓலைகள் தான் வந்து அப்ப கண்ணுக்கு பட்டுச்சு. அதுல ஒண்ணொன்னா ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்கள செய்ய ஆரம்பிச்சேன். இப்ப கரிஷ்மா சொல்றதுக்கு பிறகு நெறைய தேடுறேன் நானு. ஆ நூலகங்கள்ல இன்னும் வெளிநாடுகள்ல பல வகையான பின்னல்கள் இருக்குது. நம்ம ஊர்லயே வந்து பல ஆவணப்படுத்தப்பட்ட புத்தகங்களும் இருக்கு. இந்த மாரி புத்தகங்கள் இருந்து எனக்கு முதல்ல ஆரம்பிக்குது. அப்புறம் YouTube இந்த மாரி பல விஷயங்கள். நேர்ல ஒருத்தர் செய்றாங்கன்னா, அவங்ககிட்ட உட்கார்ந்து கத்துக்கிறது. நம்ம சாதாரணமா இன்னைக்கும் வந்து நெறைய பேர கடந்து போயிருவோம். நம்மளோட இந்த வேகமான வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு ரோட்டோரத்துல ஒரு சின்ன ஒரு குடிசையா இருக்கும். அந்த குடிசைக்கு பின்னாடி ஒரு தாத்தா உட்கார்ந்து ஒரு கூடை பின்னிட்டு இருப்பாரு. அது எதுலன்னு பார்த்தா மூங்கில்ல இருக்கலாம். அதே மூங்கில் மாதிரியே இன்னொரு மூலப்பொருள் இருக்கு. கசங்குன்னு சொல்லிட்டு. அது வந்து ஈச்ச மரத்துல இருந்து கிடைக்கிறது அந்த கசங்கு. இந்த மாரியான விஷயங்கள் நம்ம பார்க்காம போயிருவோம். சாதாரணமா கடந்து போயிருவோம். ஆனா, அங்க போய் அவங்க என்ன பண்றாங்க, ஏது பண்றாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கும்போது, அதுலருந்து பல விஷயங்கள் நமக்கு வந்து பிடிபடும். அந்த மாரி தான் அ இந்த கசங்கும் நமக்கு பிடிபட்டது. அப்ப இந்த மாரி அ வேகமான வாழ்க்கையில நம்ம போயிட்டு இருக்கும்போது, நம்மள வந்து இன்னைக்கு எப்படி நம்ம இந்த தியானம் வந்து நமக்கு அ பயன்படுதோ, ஒரு நம்மள வந்து பொறுமையாக்குறது. நம்ம வேகமான ஓட்டத்த பொறுமையாக்குறதுக்கு தியானம் பயன்படுது. நான் உணர்ந்தது. ஆனா அதுக்காகவும் சில நாட்கள் அத பண்ணியிருக்கிறேன். ஆ அ அப் அந்த மாரியான ஒரு விஷயத்தையும் இந்த பனை ஓலையில செய்யும்போது, அந்த ஆரம்ப கட்டங்கள் வந்து எனக்கு ரொம்பவே வந்து அ ரொம்ப அனுபவிச்சு செஞ்ச காலங்கள். சின்ன சின்ன பொருள் தான் செய்வேன். என்னோட பயன்பாட்டுக்கு செய்வேன். இந்த மாரி நான் செய்யறத நான் பயன்படுத்தும்போது ஒரு சின்ன பை செய்வேன். சாதாரணமா இன்னைக்கு பனை ஓலை பொருட்கள்ல வந்து வெத்தல பெட்டின்னு ஒண்ணு சொல்லுவாங்க. அந்த வெத்தல பெட்டிங்கிறத ஒரு சின்ன அ ஆல்டரேஷன் பண்ணி நம்ம வந்து பேக் மாரி பயன்படுத்தணும். அது தினமும் அலுவலகத்துக்கு கொண்டு போறது, வரது இந்த மாரி நம்ம நண்பர்கள் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க எனக்கும் இந்த மாரி ஒண்ணு செஞ்சு குடுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அவங்களுக்கு செஞ்சு குடுக்க ஆரம்பிக்கிறேன். இந்த மாரி ஒரு 10, 20 பொருட்கள் தான் அப்ப செய்யவே தெரியும். செய்ய ஆரம்பிச்சிருக்கேன். அண்ணன பார்த்துட்டு வெளில வந்த பிறகு. அப்ப என்னோட நண்பர் ஒருவர் வந்து இது மாரி விதை திருவிழா வருதுங்க. நம்ம அங்க ஒரு ஸ்டால் போடணும் நீங்க. விற்பனை பண்ணலைனாலும் காட்சியாவது படுத்தணும்னு சொல்லி கேட்டிருந்தாரு. அவர் ராஜகணேஷ்ன்னு சொல்லிட்டு ஆரோவில்ல இருந்தாரு அப்ப அந்த சமயத்துல. அவரு கேட்டதுனால அது அங்க முதல் முறையா ஒரு விதை திருவிழால தான் வந்து அறிமுகப்படுத்துறேன். இந்த மாரியான பொருட்கள்லாம் செய்றோம். செய்ய முடியுது அப்படின்னு ஒரு சின்ன அறிமுகப்படுத்துறோம். அதிலிருந்தே வந்து எனக்கு அங்கிருந்தே வந்து நெறைய பேரு அது விரும்ப ஆரம்பிச்சாங்க. கேட்க ஆரம்பிச்சாங்க. எனக்கு குறிப்பிட்ட வடிவத்துல வேணும், இந்த அளவுல வேணும், இந்த எண்ணிக்கையில வேணும். அ அதுல கஸ்டமைசேஷன்லாம் பண்ணி கேட்கறாங்க. அப்படி இருக்கும்போது சரி இதுவே வந்து நமக்கு ஒரு நல்ல அனுபவம். எனக்கு அது செய்ய பிடிச்சிருந்தது அப்படிங்கிறதுனால, நான் செஞ்சு குடுக்க ஆரம்பிச்சேன். அப்படியே ஒவ்வொருத்தரா வந்து வாங்க வாங்க சிலர் வந்து நான் கத்துக்கணும்னு விருப்பப்படுறேன் அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சாங்க. அப்பதான் வந்து முதல் முறையா வந்து ஒரு 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 4, 5 பேரோட சேர்த்து, இது எப்படிலாம் பண்ணலாம்? என்ன பண்ணலாம்? அப்படின்ட்டு ஒரு சின்ன ஒரு பகிர்தல் தான் சொல்ல முடியும். ஒரு முதல் முறையா. அந்த மாரி ஒரு சின்ன பகிர்வு ஏற்படுது. அத வந்து நம்ம முகநூல்ல பகிர்ந்துக்கிறோம். மத்த இடங்கள்ல பகிர்ந்துக்கிறோம். நம்ம நண்பர்களோட பகிர்ந்திருக்கும்போது, நீங்க இத ஏன் பயிற்சியா குடுக்கக் கூடாதுன்னு சொல்லி கேட்கறாங்க. அப்படி கேட்க ஆரம்பிக்கும்போது தான் வந்து நம்ம தொடர்ந்து பயிற்சிகள் குடுக்க ஆரம்பிச்சோம். இது எதுவுமே வந்து இப்படித்தான் போகணும். இப்படித்தான் இது வேணும் அப்படின்னு சொல்லி நடக்கல. ஆனா இது ஒவ்வொன்னா வந்து
நம்மள வந்து அந்த போக்கு எப்படி கூட்டிட்டு போகுதோ அதை சார்ந்து போயிட்டு இருக்கிறதா இன்னைக்கு வரைக்கும் நடந்துட்டு இருக்கிற விஷயம். அதுதான் வந்து ஒரு ஒரு அருள்னு தான் சொல்லணும். அது நம்ம பிளான் பண்றதெல்லாம் எதுவும் நடக்கிறது இல்ல. அது ஒரு நடக்கும், அந்த வாய்ப்பு அமையும் போது அதை நம்ம பயன்படுத்தி எங்கெங்கெல்லாம் போலாம் அப்படிங்கறத மட்டும் நம்ம வந்து சரி பார்த்துக்கிறோம். அப்படிதான் போயிட்டு அப்படிதான் பயிற்சி ஆரம்பிச்சோம். அடுத்த கட்டமா வந்து இது தனியா நான் ஒருத்தர் மட்டுமே செய்யறேன், பண ஓலையில பொருட்கள் செய்யறேன் அப்படின்னா, அதை தனிப்பட்ட முறையில விற்பனை பண்றதுல இன்னைக்கு ஒரு பெரிய சவாலே இருக்கு. சாதாரணமா இன்னைக்கு வந்து ஒரு ஊதுபத்தி வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன். கடையில போயிட்டு ஒரு ஊதுபத்தி பாக்கெட்ல வந்து ரூ. 40 போட்டிருக்காங்க. அப்ப அந்த ஊதுபத்தி வந்து ஒரு கடையில விக்கப்படுது. அந்த விக்கப்படுற கடை, கடைசியா நம்ம வாங்குற கடை, அவங்களுக்கு வந்து இன்னொருத்தர் விக்கிறாங்க. அவங்க விக்கிறவரே வந்து இவருக்கு வந்து பாதி, அதாவது 50% மார்ஜின் அதுல குடுக்குறாங்க. அப்படிங்கும்போது தான் அது விக்க முடியுது. இன்னைக்கு நம்ம வந்து ஒரு எளிமையா வந்து இது வந்து ஒரு கிளுகிளுக்கு. இந்த மாரி ஒரு கிளுகிளுக்கு வந்து நம்ம செய்யறதுக்கான உழைப்பு, அந்த ஓலைக்கான அ செலவு இதெல்லாம் மட்டுமே பார்த்தோம்னாவே, இதுக்கான விலை வந்து ரூ. 80 வருது. நான் இத வந்து ஒரு ரூ. 90 தான் விக்கிறேன். அப்படின்னா, இப்ப இதையே வந்து ஒரு கடைக்கு நான் குடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ரூ. 150 மேல வித்தா மட்டும் தான் இத கடைக்கு குடுக்க முடியும். அப்ப இத வந்து இந்த சந்தைப்படுத்துற இந்த சிக்கல்கள்லாம் நமக்கு ஏற்படுது. அப்படிங்கும்போது இது ஒண்ணு. விலை சம்பந்தமா இந்த விஷயம். ஒரு திருமண நிகழ்வுக்கோ, இல்ல வந்து ஒரு ஒரு அன்பளிப்பு குடுக்குறதுக்காகவோ எனக்கு வந்து ஒரு 500 கீ செயின் குடுங்கன்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப கேட்கும்போது என்ன ஆகுதுன்னா, நம்மளால ஒருத்தரா குடுக்க முடியாது. அப்ப இதே மாதிரி ஒரு சமூகமா நம்ம வந்து இருக்கும்போது மட்டும் தான் பல வேலைகளையும் செய்ய முடியும். அத செய்யறதுக்கான ஒரு சூழலும் நமக்கு அமையும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதனால இது இது இப்ப நம்ம கடந்து வந்த பாதைகள்ல இப்ப நம்ம வந்து சில கொள்கைகளோட தான் நம்ம பயணிக்கிறோம். இந்த ஓலையில பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த பொருள்ல பார்த்தீங்கன்னா சாயம் இருக்காது. இது ஏன் சாயம் குறிப்பா இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்னா, இது வந்து குழந்தைங்க வந்து விளையாடுறது, வாயில வைக்கிற பொருள், இந்த மாதிரியான பொருட்கள். அப்படிங்கும்போது நம்ம ஒரு பிளாஸ்டிக்ல வந்து என்னென்னலாம் தீமை இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிருப்போம். சாதாரணமா நம்ம வந்து ஒரு 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 நெகிழி பெட்டியில வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் சொல்றேன் இல்லையா அன்னைக்கு. அந்த மாரி கண்டெய்னர்ல அரிசிய போட்டு வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அதோட தன்மையே வேறையா இருக்கும். அந்த பிளாஸ்டிக்கோட தன்மை அந்த அரிசியில ஏறும். இல்லைங்களா? அதே தான் இங்கேயும் நடக்கும். எப்படி எப்பன்னா, ஒரு சாயம் போட்டோம். அந்த ஓலையில ஒரு சாயம் ஏத்திட்டோம் அப்படின்னாவே, அதோட தன்மை முழுக்க முழுக்கவே வந்து அந்த நெகிழிக்கு சமமா தான் இருக்கும். அத விட இன்னும் மோசமா இருக்கும்னு கூட சொல்லலாம். அப்ப இந்த மாரியான ஒரு விஷயம் வந்து அது எனக்கு சரின்னு படல. அப்படிங்கிறதுனால அந்த சாயம் போடுறத தவிர்க்கிறோம். 2வதா இந்த பொதுவா வெளியில கிடைக்கிற ஓலைகள் பார்த்தீங்கன்னா, எல்லாமே குருத்தோலைகள்ல செய்யற பொருட்கள். அந்த குருத்தோலைங்கிறது ஒரு மரத்துல ஒரு 2 ஓலை தான் இருக்கும். அது ரொம்ப சென்சிட்டிவான இடம். அத நம்ம தொடக்கூடாது. ரொம்ப அரிதிலும் அரிதமான பயன்பாட்டுக்கு தான் நம்ம பயன்படுத்தணும். அப்படிங்கிறதுனால அத அத வந்து வெட்டவே கூடாது. ஆனா, இன்னைக்கு வந்து அ தென் மாவட்டங்கள்ல தினசரி ஆயிரக்கணக்கான மரங்கள் வெட்டப்பட்டுக்கிட்டே இருக்கு. மரங்களே வெட்டப்படுது. அதில இருக்கிற ஓலைகள் எடுத்து இன்னைக்கு விற்பனை பண்றாங்க. அதிலிருந்து பொருட்கள் செஞ்சுட்டு இருக்காங்க. அ ஆனா, அந்த மாரி பண்ணக்கூடாது. நம்ம மரபு வழிப்பட்ட அ பொருட்கள்லாம் எப்படி இருந்துச்சு? அதோட பின்னல்கள் எல்லாம் எப்படி இருந்துச்சு? அப்படிங்கிறதெல்லாம் தான் அதுக்கப்புறம் தேடல் வருது. இது இப்படி குருத்தோலையை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னா, நம்ம மரபுல நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம்? அப்படிங்கிறத தேடப் போறோம். அப்படி தேடும்போது தான் நமக்கு வந்து அ ஒரு மரத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு 20 ஓலைகள். அதாவது அந்த குருத்தோலை விரிஞ்சு பச்சை நிறம் ஏற்பட்டு கொஞ்சம் முதிர்ச்சி ஆகும். அந்த இளம் ஓலைன்னு சொல்லலாம். அந்த இளம் ஓலையும் அதுக்கு அடுத்த கட்டமா சார் ஓலைன்னு சொல்லுவோம். இந்த 2 ஓலைகளுமே பயன்படுத்தினா தான் வந்து பொருளே வந்து நம்ம செய்யற பொருட்களே உறுதி தன்மையோட இருக்கும் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டோம். ஆ அதுக்கு பிறகு அந்த சாரோலைங்கிற ஒரு அந்த தன்மையான ஓலைய நம்ம பயன்படுத்தி எல்லா பொருட்களும் செய்ய செய்ய ஆரம்பிச்சோம். நம்மளோட பயணிக்கிற இப்ப பயிற்சி எடுத்துக்கிறாங்க. சிலர் நமக்கு அறிமுகமாகறாங்க ஒரு இடத்துல. இந்த மாரி நம்மளோட இணைஞ்சுகிட்ட நண்பர்கள் இன்னைக்கு நாங்க வந்து ஒரு 6 பேர் வந்து ஒரு குழுவா இணைஞ்சு பயிற்சிகள் குடுக்கிறதாகட்டும், அ பொருட்கள் செய்யறதாகட்டும், புது புது பொருட்கள் வடிவமைக்கிறதாகட்டும், இதெல்லாம் ஒண்ணா கலந்துக்கிட்டு நாங்க ஒரு குழுவா இயங்கிட்டு இருக்கோம். எங்க குழு பேர் சாரோலை குழுங்கிறது. அ இந்த மாரி நமக்கு இன்னைக்கு வந்து பனை ஓலை பொருட்கள் வந்து ரொம்ப அரிதாயிருச்சு. அ தென் மாவட்டங்கள்ல மட்டுமே தான் இன்னைக்கு பெரும்பாலும் பனை பொருட்களையே நம்ம பார்க்க முடியுது. பனை ஓலை பொருட்கள்லாம். ஆ அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, அ ஒரு காலத்துக்கு முன்னாடி ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம என்னென்னலாம் பயன்படுத்திட்டு இருந்தோம். தினசரி இன்னைக்கு வந்து நான் என்னென்னலாம் கையில நமக்கு யாருக்குமே மொபைல் இல்லாம இல்ல. நமக்கு கையில வண்டி சாவி இல்லாம இல்ல. இந்த மாரி ஒரு 30 ஆண்டுக்கு முன்னாடி ஒவ்வொருத்தருக்கும் தினசரி அவங்கவங்க வாழ்க்கையில என்னென்னலாம் தேவைப்பட்டிருக்கும். அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம்னா, அது இன்னைக்கு முற்றிலும் இல்ல நம்மகிட்ட. நம்ம பழக்கவழக்கங்கள் முதற்கொண்டு எல்லாமே மாறிடுச்சு இல்லைங்களா? அப்ப அந்த 30 ஆண்டுக்கு முன்னாடி இன்னைக்கு என்னென்ன பண்ணிட்டு இருந்தாங்களோ, அதுதான் இன்னைக்கும் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால தான் வந்து இத வந்து இன்னும் நெறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்க முடியல. நெறைய பேர் பயன்படுத்துறதுக்கான வடிவத்துல அது இல்ல அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம். ஆ அதனால தான் இப்ப சாதாரண நான் முதல்லயே சொன்ன மாரி ஒரு வெத்தல பெட்டி.
அந்த சின்ன வெத்தலை பெட்டியை வந்து கொஞ்சமா நம்ம அதுல வந்து துணி வச்சு உள்ள நமக்கு வந்து காயம் ஏற்படாம இருக்க ஒரு துணியை வச்சு பட்ட மாதிரி செஞ்சு ஜிப் வச்சிட்டோம்னா அது வந்து ஒரு பேக் இன்னைக்கு. அதாவது தினசரி நம்ம வந்து ஒரு மொபைலும் கொஞ்சம் கேஷும் வெளில கொண்டு போறோம்னா அதுக்கு தேவைப்படுற மாதிரியான ஒரு பயன்பாடு. இந்த மாதிரி நமக்கு தினசரி என்னென்ன தேவைகள் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து வடிவமைக்க ஆரம்பிக்கிறோம். எல்லா பொருட்களையுமே பனை ஓலையில. அது அது ரொம்ப மெதுவா தான் நடக்குது. சின்ன சின்ன பொருட்கள் ஆரம்பிச்சு பெரிய பெரிய பொருட்கள், பயன்பாட்டு பொருட்கள். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு நம்ம வந்து பயன்பாட்டு பொருட்கள் மட்டுமே தான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு 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 முடிவுக்கு வந்து அதுல இருந்து தான் வந்து இந்த அஞ்சரை பெட்டி நான் உங்களுக்கு இப்ப பகிர்றேன். அதுல பார்த்துக்கிட்டே வந்து இத கேட்டோம்னா உங்களுக்கும் வந்து தெளிவா புரியும். என்ன மாரியான வேலைகள் அது? என்ன மாரியான பொருட்கள்லாம் நம்ம செய்றோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். வந்து ஒரு ஒரு சில இடங்கள்ல பேரெல்லாம் போடணும் அப்படின்னு விரும்பணும்னா, இந்த மாரி எழுத்து பின்னல் பயன்படுத்தலாம். இதுதான் வந்து அந்த லேப்டாப் வைக்கிற அளவுக்கான ஒரு பெரிய பேகு. இந்த நான் சொன்ன அந்த அஞ்சரை பெட்டிங்கிறது. இதுல வந்து 9 அறைகள் இருக்கும். ஒவ்வொன்லயும் கடுகு, சீரகம் இந்த மாதிரியான பல பொருட்கள நம்ம பயன்படுத்தலாம். இது வந்து அடுக்கு பெட்டி. ஒரு பெட்டிக்குள்ள இன்னொரு பெட்டி போய்க்கும். இதுல பார்த்தோம்னா, நம்ம சாதாரணமா குழந்தைங்க விளையாடுற பொருட்கள், கிளுகிளுப்ப, கீ செயினு, அந்த ஊதி, பேகு இது மாரி பல வகையான பொருட்களுமே நமக்கு தினசரி பயன்படுற பொருட்கள் எல்லாமே நம்ம வடிவமைக்கிறோம். இது வந்து போன ஆண்டின் அ விருது. பனங்காட்டுல நடந்த பனை திருவிழாவோட 2ஆம் ஆண்டு பனை திருவிழாவோட விருது நம்ம வடிவமைச்சதுங்க. இது ஓலைச்சுவடி. விசிறி. நம்ம இன்னைக்கு வந்து சாதாரணமா ஒரு பணமட்டையோட இருக்கிற ஒரு விசிறி வந்து நம்ம எல்லா இடத்துலயும் பயன்படுத்த முடியறதில்ல. இன்னைக்கு நம்ம பயணங்கள் இருக்குது நமக்கு. ஒண்ணு இங்கிருந்து வெளியில போறோம். வெளியில போனா ஆபீஸ் போறோம், திரும்ப வரோம். இல்ல வேற எங்கேயாவது போறோம். அப்படிங்கும்போது நம்ம கையில எடுத்துட்டு போற அளவுக்கு ஒரு எளிமையான ஒரு வடிவம் இருக்கணும் இல்லைங்களா? இது வந்து மடக்குற விசிறி இது. அ நமக்கு வீட்ல அழகுக்கு தொங்க விடுற தோரணங்கள். இது வந்து கழுத்துல மாட்டிக்கிற மாதிரியான செயினு. குழந்தைங்க விளையாடுறதுக்கான சில பொருட்கள். அது போக நம்ம ஒரு 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 கட்டத்துக்கு மேல வந்து நம்ம வந்து இத கல்வியா கொண்டு போகணுங்கிற ஒரு விருப்பமும் ஏற்பட்டுச்சு. அதுக்கு பிறகு தான் நம்மளோட பயிற்சிக்கான வடிவங்கள்லாம் மாத்துறோம். இப்ப இங்க பார்த்தீங்கன்னா, இதுல நம்ம எழுத்துறது, அதாவது எழுத்தாணியில வந்து எப்படி ஓலையில எழுதுறது, அதுக்கான குழந்தைங்களுக்கான ஒரு அறிமுகமா குடுத்து அவங்க எழுத வைக்கிறது. நம்மளும் சில விஷயங்கள்லாம் அதுல எழுதி பயன்படுத்திட்டும் இருக்கோம். கேட்கிறவங்களும் கேட்கறாங்க. இந்த மாரி எனக்கு எழுதிக் குடுங்க இந்த விஷயங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அது ஒரு நம்மளோட செயல்பாடு. டின்னர் மேட்டு. அது போக லேசர்ல வந்து பனை ஓலையில விசிட்டிங் கார்டு, ப அ திருமண அழைப்பிதழ் இந்த மாரியான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கோம். இது எல்லாமே குழுவா இணைஞ்சு, நம்ம ஒரு 5, 6 பேர் குழுவுல ஒருத்தர் வந்து ஒவ்வொரு வேலைய செய்வோம். அந்த மாரி இருக்கும். ஆ பல வகையான பெட்டிகள், வடிவங்கள். இதுதான் வந்து பணமும் ஒரு மொபைலும் வச்சுக்கிறதுக்கு தகுந்த ஒரு பேகு. அது போக நம்ம அணிகலன்களும் பண்றோம். இது வந்து ஒரு விசிட்டிங் கார்டுக்காக வச்சு. இந்த மாரி பல வடிவங்களையும் இன்னைக்கு நமக்கு தேவையான அ அ தேவைக்கு ஏற்ற வடிவங்கள வடிவமைக்கிறது. இதுதான் வந்து நம்மளோட முக்கியமான வேலையா இருந்துச்சு. அதுவும் அதோட சமூகமா சேர்ந்து இயங்கணுங்கிறதுக்காக நாங்க ஒரு 5 பேரு சமூகமா சேர்ந்து இயங்கிட்டு இருக்கோம். இப்ப இதுல வந்து இன்னைக்கு பயிற்சி எதுக்காக குடுக்கணும் அப்டின்னா, 1 நம்மளோடது பலகட்டமான பயிற்சிகளா இருக்கும். எப்படி இருக்கும்னா, ஆ ஒரு 7 வயசுக்கு குறைஞ்ச குழந்தைங்க இருந்தாங்கன்னா, அவங்களோட சின்ன சின்ன பொருட்கள் செஞ்சு குடுத்து விளையாடுறது, அவங்களுக்கான ஒரு அனுபவத்த குடுக்குறது, அந்த மாரி இருக்கும். 7 வயசுக்கு மேல இருக்கிற குழந்தைங்க அப்டின்னா, அவங்களுக்கான சின்ன சின்ன வடிவங்கள், அதாவது கீ செயின் செய்றதுக்கு ஒரு நட்சத்திரம், ஒரு குருவி இந்த மாரி சின்ன சின்ன வடிவங்கள், அதெல்லாம் செஞ்சு குடுக்குற மாரி கத்துக் குடுப்போம். அதுக்கப்புறம் அதாவது எனக்கு ஒரு சில பயன்பாடு இருக்கு அப்படின்னு அந்த குழந்தைக்கு தெரியும்போது, ஒரு ஒரு 12, 13 வயசு அப்படிங்கும்போது, அவங்களுக்கு வந்து எனக்கான பொருள நான் செஞ்சுக்கணும்னு விருப்பப்படுவாங்க. அப்ப அந்த மாரியான குழந்தைங்களுக்கு என்ன பண்ணுவேன்னா, ஒரு சின்ன பெட்டி, ஒரு பென்சில் மத்த பொருள்லாம் வைக்கிற மாரியான பெட்டி, தினசரி இப்ப கண்ணாடி பயன்படுத்துறாங்கன்னா, அத போட்டு வைக்கிறதுக்கான பெட்டி. இந்த மாரி அவங்களோட பயன்பாட்டுக்குள்ள பனைய கொண்டு வரதுக்கான வடிவங்கள்லாம் அவங்களுக்கு சொல்லிக் குடுப்போம். இதே தொழில் முறையா யாராவது பண்ணணும் அப்படின்னு விருப்பப்படுறாங்க அப்படின்னாலும், அவங்களுக்கு இப்ப ஒரு நட்சத்திரம்ங்கிறது ஒரு வடிவமா மட்டும் இருக்கும் நம்மகிட்ட. இப்ப அந்த நட்சத்திரத்த வந்து ஒரு கீ செயினா மாத்தணும்னா, அதுல இன்னும் ஒரு நார் சேர்த்தணும், ரிங் வாங்கி சேர்த்தணும். இந்த மாரி ஒரு பொருள்ங்கிறது வேற, ஒரு ப்ராடக்ட்டா வெளில குடுக்குறதுங்கிறது வேற இல்லைங்களா? அதுக்கு தகுந்த மாரி, ஒரு பொருள எப்படி ஒரு ப்ராடக்ட்டா மாத்துறது? இப்ப நீங்க ஸ்க்ரீன்ல பார்க்கறது பார்த்தீங்கன்னா, ஒரு பென் ஸ்டாண்ட். சாதாரணமான ஒரு சின்ன ஒரு பெட்டி தான். அதான் வெத்தல பெட்டிங்கிற வடிவம் இதுதான். அந்த வெத்தல பெட்டிய இன்னைக்கு வந்து ஒரு பென் ஸ்டாண்டா இருக்கு அப்படின்னா, இதுக்கு என்னென்னலாம் தேவைப்படும்? அத எப்படிலாம் செய்யலாம்? அத எப்படி நேர்த்தியா செய்யலாம்? அப்படிங்கிறதுக்கான
பயிற்சிகள்லாம் தொழில்முறையான பயிற்சிகள் இருக்கும். இந்த மாதிரியான ரிஸ்ட் பேண்டு நமக்கு வேணுங்கிற அளவுல நமக்கு வேணுங்கிற தேவையில எல்லாத்தையுமே நம்ம வடிவமைச்சுக்க முடியும். அதுல அதுதான் வந்து பனை ஓலைகள்ல இருக்கிற மிக சிறப்பான விஷயமா நான் பார்க்குறேன். இப்ப பொதுவாவே வந்து நம்ம சாயங்கள் வேண்டாம். சாயங்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து நமக்கு அ அது பாதிப்பு ஏற்படுத்துது அப்படிங்கிறத கொஞ்சம் இந்த படங்கள்ல புரிஞ்சுக்கலாம். அத பார்க்கணும். இந்த ரோஸ் கலர்ல இருக்கிறது வந்து சாயம் போட்ட ஓலை. மத்த 2ம் சாயம் போடாத குருத்து ஓலைகள் இது. இந்த இப்ப பண்றவங்க அவங்க கைகள பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கைகள்ல அந்த நிறம் அப்படியே இருக்கும். அந்த என்ன நிறத்துல அவங்க வந்து கூட பின்றாங்களோ, அந்த நிறம் கையில அப்படியே ஒட்டிரும். இது வந்து எந்த அளவுக்குன்னா, நம்ம உடம்புல நம்ம மூக்கால சுவாசிக்கிறத விட, அதிகமா வந்து நம்ம ஒவ்வொரு மயிர் கால்களும் சுவாசிக்குது. அ இது வந்து நான் ஒரு அக்குபஞ்சர் படிச்சேன் நானு. அ அ ஐயாவோட அறிமுகத்துக்கு பிறகு இந்த இயற்கை மருத்துவங்கிற வழியில எனக்கு ஏற்பட்ட அனுபவத்துல அக்குபஞ்சர் படிச்சு ஒரு சில அடிப்படை விஷயங்கள புரிஞ்சுக்கிறதுக்காக எனக்கு அது ஒரு நல்ல அனுபவமா இருந்துச்சு. அந்த வகையில நான் புரிஞ்சுக்கிட்டதுல, இந்த மாரி நம்ம தோள்கள் மூலமா ஏற்படுற மிக பெரிய ஒரு விளைவு இது. அந்த அது ரசாயனம் எல்லாம் செய்றவங்களோட கைகள்ல போகுது. அவங்க சாப்பிடும்போது அதுதான் 2 கையும் பயன்படுத்தாம இதுல எந்த வேலையுமே செய்ய முடியாது. அப்படிங்கும்போது இது அவங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது. அத ஒண்ணு பார்த்ததுல நம்ம புரிஞ்சுக்கிட்டது. அதனாலவே நம்ம வந்து இது எந்த காலத்திலயும் நம்ம வந்து இது சாயம் போடக்கூடாது அப்படிங்கிற முடிவுல இருக்கோம். ஆ அது போக இப்ப ஒரு தன்மைங்கிறதே மாறும். நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ்ல வந்து ஒரு அரிசி போட்டு வைக்கிறீங்க அப்படின்னா, அதுல அதோட பிளாஸ்டிக்கோட தன்மைகள் வந்து உள்ள அந்த அரிசியில ஏற்படும். அப்ப பனை ஓலைங்கிறது எப்படி? பனை ஓலையோட தன்மை என்ன இருக்கும் அப்ப? பனை ஓலை என்ன பண்ணும்? பனை ஓலை பெட்டி ஒண்ணு இருக்கு அப்படின்னா, அது என்ன பண்ணும்? அப்படின்னா, அத நாம புரிஞ்சுக்கிட்டோம்னா தான், அதோட நன்மை, தீமைகள் அது வந்து நமக்கு எப்படி பயன்படுத்திக்க முடியுங்கிறத நம்ம செஞ்சுக்க முடியும். இன்னைக்கு வந்து கடந்த ஒரு 20, 30 ஆண்டுகளா இந்த பொருட்கள் நம்ம கையில இல்லாம போனதுனால என்னாச்சுன்னா, நமக்கு பயன்படுத்த தெரியாம போயிருச்சு. அவ்வளவுதான். இதுல இருக்கிற ஒரு சின்ன அ சிரமமே இவ்வளவுதான். வேற எதுவுமே கிடையாது. அப்ப அந்த சிரமத்த வந்து நம்ம எப்படி அ ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஒரு எடுத்துக்காட்டுக்கு நான் சொல்றேன். ஆ ஒரு சின்ன பெட்டி, கையடக்க பெட்டியில ஒரு நகை வைக்கிறீங்க. வெள்ளி நகை நீங்க வந்து பயன்படுத்துறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வெள்ளி நகைய வந்து அந்த பெட்டியில வச்சு நீங்க சாதாரணமா அது வந்து ஏர் டைட் கண்டெய்னர் கிடையாது. சாதாரணமான சின்ன பெட்டி தான். அந்த பெட்டியில வச்சுட்டா, அது வந்து ஆண்டுகள் ஆனாலும் அது கருக்காமயே இருக்கும். இதே அந்த பொருள வந்து ஒரு வெளியில வச்சோம்னா என்ன ஆகும்? கருத்துரும் இல்லைங்களா? அப்ப அதோட அந்த பொருளோட தன்மைய அப்படியே பாதுகாக்குது அந்த பெட்டி. இதே தான் நீங்க அரிசிய போட்டாலும், பருப்ப போட்டாலும், நீங்க வேற எத போட்டு வச்சாலும். அப்ப இதுதான் வந்து 2 பொருளுக்குமான அ தன்மைகள். அப்ப இந்த தன்மைகள் எல்லாம் வந்து நம்ம செய்ய செய்ய, நம்ம ஒவ்வொரு விஷயங்களையும் அனுபவப்பட, நம்ம பயன்படுத்துறதுக்கு பிறகு தான் எதையுமே வந்து சந்தைக்கு கொண்டு வருவோம். ஏன்னா, அது வந்து ஒரு பயன்பாட்டுக்கான ஒரு பொருள் அப்படிங்கிறதுனால. அப்படிங்கும்போது இந்த இந்த மாரி பயன்படுத்த ஆரம்பிச்சதுலருந்து நமக்கு நெறைய தெளிவுகள் வந்து கிடைக்குது. இது எல்லாமே நம்ம எதுக்காக பண்ணணும்? இந்த ஓலைகள வந்து நம்ம விருப்பப்பட்டு நம்ம கையில எடுக்கல. அது நமக்கு அமைஞ்சுச்சு. நம்ம அத ப பண்ணிட்டு இருக்கோம். ஆ ஆனா இந்த மாதிரியான செயல்பாடுகள்லாம் எதுக்காக இருக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும் இல்லைங்களா? அது அதுக்கான காரணம் என்னன்னா, நம்ம பனை தான். பனை தொழில். பனை தொழில் அப்படிங்கிறது அ பல 1000 வருஷங்களா அ நம்ம கூட இருந்த நம்ம வந்து செஞ்சுட்டு இருந்த தொழில். அதாவது மரபு வழியா நம்ம வந்து செஞ்சுட்டு இருந்த ஒரு தொழிலு. அந்த தொழில் வந்து ஒரு சில அ அ 10 ஆண்டுகள்ல வந்து தடை செய்யப்பட்ட காரணத்தினாலேயே வந்து, அந்த தொழில்ல இருந்த எல்லாருமே வந்து தொழில விட்டு வெளியேற்றப்படுறாங்க. இது வந்து அந்த பனை தொழிலுக்காக மட்டும் நடந்ததுன்னு நான் சொல்ல வரல. ஆனா, உலகத்துல இந்த வந்து தொழில் புரட்சி, அ இயந்திரமயமாக்கல் இதெல்லாமே நடக்க நடக்க, இந்த மாரி எல்லா மரபு சார்ந்த உலகத்துல இருக்கிற எல்லா இனக்குழுக்களுக்கும் இந்த மாரியான சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கு. அதுல நமக்கு இந்த மாரியான சிக்கல்களும் ஏற்பட்டிருக்கு. இதுக்கு எல்லாமே அடிப்படையா வந்து இந்த நவீனம் அப்படின்னு சொல்ற இந்த டெக்னாலஜி இதெல்லாம் தான் முக்கியமான காரணம். இதெல்லாம் உள்ள வர்றதுக்காக அந்த மாரியான வெளியேற்றங்கள்லாம் நெறைய நடந்துச்சு. அப்ப வந்து அப்ப இந்த பனை மரங்கள ஏன் வந்து நம்ம பாதுகாக்கணும் அப்படின்ட்டு ஒரு கேள்வி இருக்கு. எதுக்காக பனை மரங்கள் தேவை? அப்படின்னா, அந்த பனை மரம்ங்கிறது வந்து எந்த நிலத்திலயும் அதாவது நம்ம தமிழ்நாடுங்கிற ஒரு நிலப்பரப்புல எல்லா இடத்துலயுமே வந்து மலைகள்ல கூட இருக்கக்கூடிய ஒரு தாவரம். மலைகள்ல கொஞ்சம் வித்தியாசமான பனை வகைகள் இருக்கு. அ இங்க நம்ம நிலப்பரப்புல நம்ம வித்தியாசமான கொஞ்சம் பனை வகைகள்லாம் இருக்கு. இந்த மாரி பல இடத்துலயும் பல வகையான மரங்களும் இருக்கு. அதோட ஓலைகள் ஒரு மாரி இருக்கும். அதோட தண்டு ஒரு மாரி இருக்கும். அதோட தன்மையே அந்த நிலத்துக்கு ஏற்றதா இருக்கும். நம்மள சுத்தி இருக்கிற பனை மரங்கள் வந்து அ பய பல வகையில பயன்படுதுன்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஆ சின்னதா சொல்லணும்னா,
நமக்கு வேர் வந்து நமக்கு வந்து மறைமுகமா பல வேலைகள் செய்யுது. அது வந்து நிலத்தோட மண்ணுல வந்து ஒரு 100 அடி, 150 அடி வரைக்கும் இப்படி பரவும். அப்படிங்கிறதுனால அதோட சல்லி வேர்கள் தான். அதுல தான் வந்து நீர் வந்து நிலத்துக்குள்ள இறக்கப்படுது. அது மழை பெய்யும்போது நீர் அது வழியா ஓடி நிலத்துக்குள்ள இறங்குது. அதனால தான் நிலத்தடி நீர் வந்து பாதுகாக்கப்படுது. இந்த மாரி மறைமுகமா செய்யக்கூடிய கிடைக்கக்கூடிய பயன்கள் தவிர நேரடியா உணவு நமக்கு கிடைக்குது. முதன்மையான உணவா கல், அதுக்கப்புறம் பதநீர், அதிலிருந்து கருப்பட்டி காய்ச்சுறோம். அ நுங்கு, பனம்பழம், கிழங்கு இந்த மாரி அதுல இன்னும் நுட்பமா நெறைய நெறைய பொருட்கள் இருக்கு. உணவுப் பொருட்களாவே நமக்கு கிடைக்குது. அது போக அந்த மரத்துல வாழக்கூடிய பல வகையான உயிர்கள் அங்க இருக்குது. பல்லுயிரும் அங்க வாழக்கூடிய தன்மையும் இருக்குது. அங்க உணவு தேடுறதுக்கான உயிர்கள் இருக்கு. வாழ்வாதாரமா இடத்த அமைச்சுக்கக்கூடிய உயிர்களும் இருக்கு. அப்ப பனைமரங்கிறது பல்லுயிரோட சேர்ந்து நம்மளோட நிலத்துக்கான மரமா இருக்குது. இப்படியா இருக்கிற ஒரு மரத்திலிருந்து நமக்கு வந்து இப்ப மட்டைகள பயன்படுத்தி நம்ம வந்து கதவுகளே செஞ்சுக்க முடியும். நமக்கு தேவையான வந்து வேலிகள் அமைச்சுக்க முடியும். ஓலைகள பயன்படுத்தி கூரைகள் அமைச்சுக்க முடியும். நமக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே செஞ்சிட முடியும். இன்னைக்கு வந்து இந்த பொருள் செய்ய முடியாது அப்படின்னுலாம் எதுவுமே கிடையாது. ஓலைகள்ல குறிப்பா. அதன் மேல நார பொத்திட்டோம் அப்படின்னா, அது வந்து அ பல தலைமுறைக்கும் அது நம்மளோட இருக்கும். அந்த நாருங்கிறது மட்டையில இருக்கிற ஒரு ஒரு வகையான ஒரு நார் தன்மை கொண்ட அது வந்து அகனின்னு சொல்லுவோம். அது ஒரு நார். அந்த நார் வந்து அ இப்போ ஒரு பொருள் செஞ்சுட்டோம் அப்படின்னா, இதுக்கு மேல வந்து இன்னொரு நார பொத்திக்கிட்டோம் அப்படின்னா, அது வந்து எத்தன வருஷம் ஆனாலும் கெடாது. அதாவது இந்த ஒரு ஓலைங்கிறது நம்ம வந்து பாதுகாப்பா வச்சுக்கிட்டோம்னா, பல 100 வருஷங்களுக்கு நம்மளோட பயணிக்கும். எந்த ஒரு தீங்கும் ஏற்படுத்தாம. அதே தூக்கி மண்ல போட்டோம்னா, ஒரு 2டே நாள்ல அது கரையான் அரைச்சுரும். அப்ப இவ்ளோ ஒரு அருமையான ஒரு பொருளு, எனக்கு பக்கத்திலேயே கிடைக்குது. வீட்ட விட்டு வெளில போனா ஒரு பனைமரம் இருக்கு. அதெல்லாம் நம்ம விட்டுட்டு, இப்ப ஒரு பிளாஸ்டிக் அப்படிங்கிறது வந்து பெட்ரோலியத்தோட ஒரு கழிவு. நமக்கு தெரியும். அந்த மாரியான பெட்ரோலியம் எங்கிருந்து வருதுன்னா, பல 1000 கிலோமீட்டர்கள் தாண்டி இன்னொரு பெட்ரோலோ, டீசலோ வச்சிருக்கிற வண்டி மூலமா இங்க வந்து இறங்குது. அது எவ்ளோ பொல்யூஷன் ஏற்படுத்துது அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் கருத்துல கொள்ளணும். ஆனா இதுங்கிறது வந்து நம்ம நடந்து போயிட்டு வர தூரத்துல நமக்கு கிடைக்குது. அப்ப இந்த மாரி இதுதான் தற்சார்பு. இந்த மாரி நம்மளையே நம்ம சார்ந்து இருக்கிறோம். உணவுக்காகட்டும், நமக்கு தேவையான பொருட்களுக்காகட்டும், உறைவிடம் இப்படி எதுக்காகட்டுமே நம்மள சார்ந்து இருக்கிற நிலைக்கு கொண்டு போறதுக்கு பனைங்கிறது ஒரு சிறப்பான ஒரு 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 உயிர். நம்மள வந்து தற்சார்பு நோக்கி கொண்டு போறதுக்கான உயிர். இப்படிங்கிறது தான் வந்து இந்த ஓலைகள் மூலமா பயணிச்சதுல நம்ம புரிஞ்சுக்கிறோம். இன்னைக்கு வந்து இந்த இந்த தொழில் வந்து அ குறிப்பா இந்த பனை ஓலை பொருட்கள் செய்றவங்க வந்து இதுல ஒரு சின்ன அரசியலும் இருக்கு கூட. ஆ ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து குறுத்தொலைகள்ல வந்து புது வடிவத்துல அதாவது சுத்து பின்னல்ன்னு சொல்லுவோம். சும்மா அந்த காயிலிங்ன்னு சொல்லுவோம். அந்த மாரி மெத்தட்ல அரசு வந்து மகளிர் குழுக்கள வந்து ஈடுபடுத்தி பண்ண வைக்கிறாங்க. அதெல்லாம் பெரும்பாலும் எக்ஸ்போர்ட் பண்றாங்க அந்த பொருட்கள. அதுதான் வந்து இன்னைக்கு பெரும்பாலும் எல்லா இடத்துலயும் பயன்படுற பொருட்கள். மரபு வழியான பின்னல்கள், ஆ இது வந்து ஒரு மரபு வழியான பின்னல். இது வந்து அந்த பொருளுக்கான உறுதித்தன்மைய குடுக்குது. ஆனா, நம்ம வந்து காயிலிங் மூலமா பண்றோம் அப்டின்னா, அது வந்து உறுதியா இருக்காது. அழகா இருக்கும் அவ்வளவுதான். ஆ அந்த மாரி அரசு வந்து பயிற்சி குடுத்திருக்கு. ஆனா, மரபுவழியான பின்னல்களுக்கான ஒரு ஒத்துழைப்பு இன்னைக்கு இல்ல. இது வந்து குறுத்தோலை அதிக பயன்படுத்துறதுக்காகவே வந்து அறிமுகப்படுத்தினதா கூட நான் புரிஞ்சுக்கிறேன் ஒரு கட்டத்துல. அரசோட அறிமுகம் வந்து குறுத்தோலை அதிகமா பயன்படுத்துறதுக்கா, அ ஆனா அந்த வடிவமைப்ப அறிமுகப்படுத்துறாங்க. ஆ இன்னைக்கு வந்து குறுத்தோலைகள் வந்து அதிகமா கிடைச்சாலுமே, அ ஒரு கட்டத்துக்கு மேல அது ஒரு அறமற்ற செயல் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து அது பண்ணவே கூடாது அப்படிங்கிற நிலையில இது பண்ணிட்டு இருக்கோம். அ இன்னைக்கு வந்து இப்படி ஓலை பொருட்கள் செய்றவங்கள நம்ம தேடிட்டு இருக்கோம். இதே வந்து பனைத்தொழில் வந்து மும்முரமா நடந்த காலகட்டங்கள்ல பார்த்தீங்கன்னா, அது எப்பன்னா கல்லுக்கான தடை ஏற்படுறதுக்கு முன்னாடி. அப்ப வந்து ஒரு ஊர்ல ஒரு பனைமரம் ஏறுறாருன்னு வச்சுக்கங்களேன், அவருக்கு வந்து ஒரு வடக்கவுரு தேவைப்படும். அவருக்கு தேவையான பெட்டிகள் வேணும். அது சுண்ணாம்பு வைக்கிறதுக்கான ஒரு பெட்டி வேணும். இந்த மாரி தேவையான எல்லாமே வந்து அங்க இருக்கிற நாரையும், அங்க இருக்கிற ஓலைகளையும் பயன்படுத்தி தான் அந்தந்த ஊர் மக்களே உள்ள செய்யறதுக்கு ஒருத்தர் இருப்பாங்க. ஒரு ஊர்ல ஒரு 100 பேரு மரம் ஏறுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு 2 பேர், 3 பேர் வந்து கயிறு திரிக்கிறது இந்த வேலையெல்லாம் செஞ்சு குடுப்பாங்க. அப்ப ஒரு தற்சார்பான ஒரு தொழிலா இருந்த இந்த பனைத்தொழில். அப்படிங்கிறத தடை பண்றதுக்கு பிறகு வந்து என்ன ஆகுதுன்னா, அது அந்த தொழில் செஞ்சுட்டு இருந்த மக்கள் எல்லாரும் வேற தொழில் செய்ய முடியாத காரணத்தினால விலகுறாங்க. அதாவது குறிப்பா பனைமரம் ஏறுறவங்க. இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா, பனைமரம் ஏற தெரியாது எனக்கு. ஏற வேண்டிய அவசியம் இல்ல. ஏன்னா, பனைமரம் ஒருத்தர் ஏறுறாரு. அவர்ட்ட இருந்து ஓலைகள் நான் கொண்டு வந்து நான் பயன்படுத்திக்கிறேன். இப்ப அந்த பனைமரம் ஏறுறவர் இல்லாம போயிட்டாருன்னா, என்னோட தொழிலும் பாதிக்கப்படும் இல்லைங்களா? அந்த மாதிரி தான் இது சார்ந்து, பனை ஏறுறவங்கள சார்ந்து இருந்த மற்ற பல வகையான தொழில்கள். தும்பு எடுக்கிறது, நார் எடுக்கிறது, கட்டில்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. பனை நார்ல கட்டில்லாம் பண்றாங்க. அதுக்கான மூலப்பொருட்கள் இருக்கிறது எல்லாமே வந்து எளிமையான வேலை இல்ல. ரொம்ப கடினமான உழைப்புகள் இது எல்லாமே. பனை சார்ந்து செய்ற உழைப்புகள் எல்லாமே கடினமான உழைப்புகள். அந்த மரத்துல இருக்கிற ஒரு மூலப்பொருள நம்ம கொண்டு வந்து
அடுத்த வேலைக்கு நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்னா அதுல பெரிய உழைப்பு அங்க இருக்கு. அப்படி கொண்டு வந்து சேர்த்துற மக்கள் இப்ப இல்லாம போயிட்டாங்க. இந்த கல்லு தடைக்கு பிறகு அந்த தொழில விட்டு கொஞ்சம் கொஞ்சமா வெளில போறாங்க. அதனால இன்னைக்கு வந்து நம்ம இது எல்லாமே தேட வேண்டிய சூழலுக்கு வந்திருக்கோம். ஆனாலும் இன்னைக்குமே வந்து இன்னமும் பனைமரம் ஏறுறவங்க நம்மட்ட இருக்காங்க. அவங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கு? எந்த அளவுக்கு அவங்கள வந்து அவங்களோட இணைஞ்சு நம்ம பயணிக்க முடியுங்கிறத புரிஞ்சுகிட்டு நம்ம எல்லாருமே பயணிக்க வேண்டிய தேவையும் இருக்கு. அ அந்த வகையில நானும் எனக்கு வந்து இந்த பனை சார்ந்த அறிமுகம் எல்லாமே வந்து விழுப்புரத்துல பனங்காடுங்கிற இடத்துல பாண்டியன் அண்ணா மூலமா எனக்கு கிடைச்சது. அங்க வந்து என்னென்னலாம் நம்ம செய்றோம். நான் என்னை ஈடுபடுத்திக்கிற செயல்பாடுகள் அப்படின்னு பார்த்தோம்னா, பனை ஓலை பொருட்கள் செய்யறது, விற்பனை பண்றது, பயிற்சி குடுக்கறது தவிர, அ பனை மரம் சார்ந்த, பனை சார்ந்த வாழ்வியல மீட்டு கொண்டு வரதுக்கு, இன்னைக்கு நம்ம மக்களிடையே கூட நெறைய மன அ தடைகள் இருக்கு. அ சில புரிதல்கள் இன்மைகளும் இருக்கு. இதையெல்லாமும் கூட நம்ம வந்து உடைக்கணும். அது எப்படின்னா, அ அத புரிய வச்சா மட்டும் தான் முடியும். அதுக்கு முதல் வேலை தான் வந்து இந்த பொருள் செஞ்சு அத விற்பனை பண்றது. அததான் நாம பண்றோம். அதாவது ஒரு தேவை ஏற்படும்போது தான் அதுக்கான மனிதர்கள நம்ம தேடி முடியும். அவங்கள கண்டறிய முடியும். அப்படிங்கிறதுனால, அந்த மரத்தோட ஒரு தொடர்புல நம்ம இருக்கும்போது தான் வந்து அது சார்ந்த அ வேலைகள்ல நம்ம ஈடுபடுத்திக்க முடியும். அப்ப இது வந்து எனக்கு தொழிலாவே அமைஞ்சிருச்சு. பனை ஓலை பொருட்கள் செய்றதுங்கிறது. அது போக எனக்கு வந்து வேணுங்கிற நேரத்துல பாண்டியன் அண்ணாட்ட இருந்து ஓலை வாங்கிக்குவேன். அங்க நடக்கிற செயல்பாடுகள், போராட்டங்கள் எல்லாம் கூட நான் பங்கெடுத்திருக்கோம். எந்த மாரின்னா, கல்லு தடைய நீக்க கோரியும், அ கல் அங்க வேலை செய்ற பனையேறிகள் மீது வந்து தவறா வழக்கு போடுறது, இந்த மாரியான விஷயங்கள எல்லாம் எதிர்த்து கல்லுக்கான உண்ணாவிரத போராட்டம் நடந்துச்சு, போன ஆண்டு. அதுல பங்கெடுத்துக்கிட்டோம். ஆ 100 நாள் கல் இறக்கி விற்பனை செய்யும் போராட்டம் நடக்குது. இந்த மாரி பல போராட்டங்களும் நடக்கும். இந்த மாரி பனை கனவு திருவிழான்னு சொல்லிட்டு 3 வருஷமா பண்ணியிருக்கோம். 3வது வருஷம். இந்த வருஷம் ஏப்ரல் மாசத்துல 6, 7ஆம் தேதியில முடிஞ்சதுங்க. இந்த மாரி பல செயல்பாடுகளும், அ செயல்பாடுகளையும் எந்த அளவுக்கு என்ன ஈடுபடுத்திக்க முடியும் அப்படிங்கிறத அ புரிஞ்சுகிட்டு, எங்கெங்கெல்லாம் ஈடுபடுத்திக்க முடியுமோ அங்க ஈடுபடுத்திட்டு இருக்கோம். ஆ நம்மளோட முழு நேர தொழில் அப்படிங்கும்போது பனைத்தொழில் தான். விற்பனை பண்றது, பயிற்சி அ குடுக்கறது. அது போக இன்னைய தேவைக்கான பொருட்கள வடிவமைக்கிறது. இது சார்ந்து அ யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ, நம்மளோட தொடர்புல வரலாம். தொடர்ந்து பயணிக்குங்கிறது தான் நெறைய பேர்த்தோட ஒரு சமூகமா பயணிக்குங்கிறது தான் நம்மளோட எப்பவுமே விருப்பமும். அதனால உங்க பொறுமையா இவ்வளோ நேரம் பனை சார்ந்த ஒரு சில புரிதல்களுக்காக காத்திருந்து, அ அ செவி கொடுத்து மனம் கொடுத்து கேட்ட எல்லாத்துக்குமே நன்றி. அ இந்த மாரியான ஒரு அருமையான ஒரு கூட்டத்த தொடர்ந்து நடத்திட்டு இருக்கிற இந்த அமைப்புக்கும், அதுல இருந்த தொடர்பாளர்கள், இங்க இருக்கிற ஹோஸ்ட் பங்கெடுத்துக்கிட்ட எல்லாத்துக்குமே நன்றி. வேற ஏதாவது கேள்விகள் இருந்தா நம்ம திரும்பவும் கேள்வி நேரத்துல பேசலாம். வணக்கம். அடுத்தது யாரும் பேசணுங்களா? இல்ல நான் பாண்டியன் அண்ணா பேசலாம். வாழ்க வளமுடன்மா. சொல்லுங்கம்மா, நல்லா இருக்கலையாம்மா? அவருக்கு கோஹோஸ்ட் குடுத்துட்டேம்மா. ஐயா பாண்டியன் ஐயா, நீங்க பேசலாங்க ஐயா. உங்களுக்கு கோஹோஸ்ட் குடுத்துருக்கேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த தலைப்பே வந்து மனித வாழ்க்கையில் பனையின் துணை அப்படின்னு கொடுத்துருக்கீங்க. ரொம்ப அருமையான ஒரு தலைப்பு. என்னன்னா மனிதனுக்கு தான் வந்து இந்த பனையுடைய துணை தேவைப்படும். ஆனா இங்க நிறைய நண்பர்கள், நிறைய பனை ஆர்வலர்கள் பனைக்கு வந்து மனிதனுடைய துணை தேவைப்படுற மாதிரி நிறைய வேலைகள் இங்க செஞ்சுட்டு இருக்காங்க. ஒரு புரிதலற்ற வேலைகள் அது. நாம இல்லைன்னா இந்த பனை வாழாது, நாம இல்லைன்னா இந்த பனை வந்து அது அது வந்து வளராது அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைச்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு பனைன்றது வந்து ஒரு சுயம்புவா, ஒரு அது தற்சார்பா, யாருடைய துணையும் இன்றி
ஆஹ் அதுக்கு நீர் பாய்ச்ச தேவையில்லை. அதுக்கு வந்து பயிர் காப்பு அப்படின்ற பேர்ல வந்து பூச்சிக்கொல்லி விஷங்களோ இல்லை வந்து ரசாயன உரங்களோ, இயற்கை உரங்கள் கூட வந்து மனிதன் இட வேண்டிய அவசியம் இல்லை, வந்துடும். இப்போ வந்து பனை பேர்ல ஆஹ் அது நாற்று உருவாக்கி அதை வந்து பாதுகாத்து, அதுக்கப்புறமா அதை நட்டு அதுக்கு தண்ணீர் பாய்ச்சி இப்படிப்பட்ட மனித இருக்காங்க. இதுக்கு வந்து நாங்க வந்து பனையை பாதுகாக்கின்ற அந்த பேரையும் வந்து அவங்க எடுத்துக்கிறாங்க. பனைன்றது வந்து மனிதன் உருவாகிறதுக்கு பல்லாயிரம் கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி உருவாகி இருக்கலாம். அதுவே வந்து அதை வேண்டிய அவசியம் இல்லை, நாம அதை பாதுகாக்க வேண்டிய அவசியம் இல்லை. சொல்லுவாங்க என்னன்னா, அப்படின்னா அது வளராது அப்படின்னு சொல்லுவாங்க. மனிதனே இல்லாத போது பனைமரம் இருந்திருக்குது. அப்ப அதை யாரு செய்து, அப்ப அதை யாரு வந்து பாதுகாத்தது, அதை யாரு அப்ப சுத்தப்படுத்தினது? அப்பயும் அது ஆரோக்கியமா, அப்பயும் வந்து அது வந்து ரொம்ப ஆஹ் ஆஹ் ரொம்ப வலிமையா வந்து வாழ்ந்திருந்தது இந்த பூமியில. அப்போ பனைமரத்தோடைய துணைதான் வந்து மனிதனுக்கு தேவை. மனிதனுடைய துணை வந்து பனைமரத்துக்கு இல்லை, அது அவசியமே இல்லை. அதுதான் நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு. அப்போ பனை ரொம்ப தெளிவா சொன்னாரு. பல நமக்கு வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா கொஞ்சம் விட்டு விட்டு கேக்குதுங்க ஐயா, கொஞ்சம் பிரேக் ஆகுதுங்க ஐயா வாய்ஸ். எனக்கு இங்க இப்ப கேக்குதுங்களா? இப்ப கேக்குதுங்க ஐயா. இப்ப நம்ம இந்த பனையோடு நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம வந்து உறவாடி அதோட துணை கொண்டு நம்ம வந்து பயன்படுத்தி இருக்கோம். அதனுடைய ஓலைகள் முதற்கொண்டு அதன மட்டை, மரம், இதெல்லாம் வந்து நம்ம நிறைய பயன்படுத்திட்டு இருக்கோம். ரொம்ப தனித்துவமானது. இப்போ நம்ம பனை அப்படின்னு சொன்னாலே நம்ம வந்து வெறும் இந்த கரும்பனை மாத்திரத்தை நம்ம சொல்றது இல்லை. ஈச்ச மரம் இருக்கு, அதுவும் வந்து பனை வகை தான். தென்னை மரம் இருக்கு, கூந்தர் பனை இருக்கு. அந்த மாதிரி 5 திணைகளிலும் வந்து இந்த பனைமரங்கள் வாழுது. பாலை உட்பட, குறிஞ்சி உட்பட எல்லாத்துலேயுமே வந்து வெவ்வேறு வகையான பனைகள் வந்து இங்க வாழ்ந்துட்டு தான் இருக்குது. இதுக்கு யாரும் வந்து இதை வந்து வளர்க்கவோ இதை பராமரிக்கவோ தேவையில்லை. அப்படிப்பட்ட ஒண்ணு மூலமா தான் வந்து நமக்கு வந்து ஒரு சிறந்த உணவையும் ஒரு சிறந்த மருந்தையும் கொடுக்க முடியுமே ஒழிய, நம்முடைய கட்டுப்பாட்டுல நம்முடைய பண்ணையில நாம நீர் ஊற்றி நாம வந்து வளர்க்குற எந்த ஒரு மரத்தாலையும் எந்த ஒரு தாவரத்தாலையும் எந்த ஒரு விலங்காலையும் நமக்கு வந்து சரியான மருந்தையோ சரியான உணவையோ கொடுத்துட முடியாது. பனைமரத்தை பார்த்தீங்கன்னா நீங்க இந்த பனை வகைகள்ல சொல்றேன். அதாவது ஈச்ச மரம், தென்னை மரம், கரும்பனை, இந்த மாதிரி பனைகளை மட்டும்தான் ஒரு சிறப்பான ஒரு விஷயம் இருக்குது. அதாவது மற்ற எந்த மரத்தையும் நீங்க வந்து அதனுடைய தாரைன்னு சொல்லுவாங்க, நீர்த்தாரை. அதாவது பூமியிலிருந்து நுனி நுனி இலை வரைக்கும் வந்து நீரை கொண்டு போறதுக்கான ஒரு நீர்த்தாரை வந்து எல்லா மரத்துக்கும் இருக்கும். அந்த மற்ற எல்லா மரத்தையும் நீங்க வந்து அந்த நீர்த்தாரையை வெட்டினீங்கன்னா அதுல இருந்து பிசின் மட்டும்தான் வரும். அதுல இருந்து வர சாறு வந்து துவர்ப்பா இருக்கும், வந்து கசப்பா இருக்கும். ஆனா இந்த பனை வகைகள்ல இருக்கிற தாரை, அதாவது வேர்ல ஆரம்பிக்கிற தாரை தண்டு வழியா மரம் வழியா மேல போயிட்டு பூவு காய் வரைக்கும் வந்து அது வந்து அந்த தாரை வந்து நீண்டு இருக்கும். இப்போ அந்த தாரையை வந்து வெட்டும்போது தான் அதுல இருந்து வந்து பதநீர், அதாவது  சாறு வடியும். அந்த சாரை தான் நம்ம வந்து கல்லாவோ பதநீரோ மாத்துறோம்.
அப்போ அந்த அந்த தாரையை வந்து வெட்டும்போது அதுல இருந்து இனிப்பான சாறு வருது. மத்த எந்த மரங்களுக்கும் இல்லாத ஒரு ஒரு சிறப்பு வந்து பனை மரங்களுக்கு பனை பனை வகைகளுக்கு வந்து அந்த சிறப்பு இருக்குது. அதாவது அந்த நீர் தாரையை வெட்டும்போது அதுல இருந்து வந்து இனிப்பான சாறு வந்து சுரக்குது. இந்த மாதிரி பல்வேறு விதமான தனித்துவமான சிறப்பு அம்சங்களை கொண்ட இந்த இந்த மரம் இன்னைக்கு வந்து பெரிய அளவுல வெட்டப்பட்டு இருக்குதுன்னா, பெரிய அளவுல அழிக்கப்பட்டிருக்குதுன்னா, அதுக்கு நான் முன்னமே முதல்ல கூட்டின அந்த கூட்டத்திலே வந்து சொல்லியிருக்கிறேன். அது வந்து கல்லு தடை, அதை சார்ந்த அடக்குமுறைகள், அதை சார்ந்த ஒடுக்குமுறைகள்லாம் வந்து இந்த பனை மரங்கள் இந்த அளவுக்கு வந்து வெட்டப்பட்டிருக்கிறதுக்கு காரணம். தமிழ்நாட்டில் மட்டும் 50 கோடி பனைமரங்கள் இருந்திருக்குது. அதுல வந்து இன்னைக்கு 5 கோடி பனைமரங்கள் தான் இருக்குதுன்னு சொன்னா இதுக்கு தான் காரணம். நீங்க தமிழ்நாட்டை விட பாத்தீங்கன்னா இது மகாராஷ்டிராவில் இதை விட அதிகமான பனைகள் வந்து இருந்திருக்குது. கிட்டத்தட்ட 60,000 பனைமரங்கள் 60,000 கோடி, அதாவது 60 கோடி பனைமரங்கள் இருந்ததா வெள்ளையர்கள் ஆட்சி காலத்துல வந்து மகாராஷ்டிராவில் பதிவு பண்ணியிருக்காங்க. அவ்வளோ பனைகள் இந்தியா முழுக்க பரவலா இருந்திருக்குது. அதாவது கரும்பனைகளை சொல்றேன். தென் மாவட்டங்கள்ல மட்டும்தான் வந்து பனை இருக்குது. அதாவது தூத்துக்குடி, கன்னியாகுமரி, ராமநாதபுரம் இந்த பகுதியில் மட்டும்தான் பனை இருக்குது. வட மாவட்டங்களில் பனை இல்லை அப்படின்றதெல்லாம் வந்து நமக்கு இப்போ கற்பிக்கப்பட்ட கற்பிதங்கள். ஆனா தமிழ்நாடு முழுக்க எல்லா மாவட்டங்கள்லையுமே பனை இருந்திருக்குது. இந்தியா முழுக்க கடலோர மாவட்டங்கள்ல, கடலோர மாநிலங்கள்ல, எல்லா மாநிலங்களிலுமே வந்து பனை இருந்திருக்கு. அதுக்கான ஆவணங்கள் வந்து நிறைய இருக்குது. ஆனா இப்போ வந்து அது அழிக்கப்பட்டிருக்கு வெவ்வேறு காரணங்களால. இப்போ வந்து தமிழ்நாட்டுல வந்து கல் தடைக்கு அப்புறமா அது அழிக்கப்பட்டிருக்குது. மகாராஷ்டிராவில் வந்து இந்த சர்க்கரை ஆலைகள் எல்லாம் அதிகமா உருவானதுக்கு அப்புறமா அங்க பாத்தீங்கன்னா இந்தியாவில் வந்து அதிகமான சர்க்கரை ஆலைகள், அதிகமா கரும்பு பயிரிடுற ஒரு மாநிலமா வந்து மகாராஷ்டிரா இருக்குது. அப்போ இதெல்லாம் ஒவ்வொரு மாநிலத்தையும் ஒவ்வொரு விதமான காரணங்களால வந்து பனைகள் வந்து அழிக்கப்பட்டிருக்குது. தமிழ்நாட்டை பொறுத்தளவுல வந்து அதே சர்க்கரை ஆலைகள், அதே வந்து மது ஆலைகள், கல்லுக்கு எதிரான சட்டங்கள், இதுதான் வந்து இங்க இந்த பனை அழிவுக்கு வந்து காரணமா இருந்திருக்கு. அப்போ நாம வந்து இந்த பனை அழிவை மீட்டெடுக்கிறதுக்கு நாம வந்து ஒன்றும் பெருசா நம்ம செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. பனையே வந்து தன்னைத்தானே மீட்டெடுக்கிறதுக்கான நிறைய வேலைகளை செய்ய ஆரம்பிச்சுக்கிட்டு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்து பனையில் தன்னை மீட்டெடுத்து கொள்ளவும், அது மீட்சி அடைகிறதுக்கான வேலைகளையும் வந்து செய்ய ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு வந்து மனிதர்களை பயன்படுத்த ஆரம்பிச்சது. அப்படித்தானே பார்க்கணுமே ஒழிய, நாம வந்து பனைமரத்தை காப்பாத்திட்டோம், நாங்க பனைமரத்தை திரும்ப வந்து வளர்த்து எடுத்துட்டோம் அப்படின்ற கர்வத்தோட நம்ம வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பனையோடைய அந்த எழுச்சிக்கு நாம நாம வந்து அதுக்கு அது வந்து நம்மளை பயன்படுத்துச்சு அப்படின்னு தான் சொல்ல முடியும். நம்ம வேற எந்த விதமான கர்வத்தையும் நம்ம வந்து வளர்த்துக்க தேவையில்லை. இந்த இந்த பனை அழிவு, அது காரணமான கல் தடை, அது மட்டுமே வந்து இங்க இருக்கிற பிரச்சனைகள் கிடையாது. பனை அழிவுக்கு இல்லை வந்து பனை சார்ந்த தொழில்கள், அந்த ஓலை பொருட்களுடைய தேவை இல்லாம போனதற்கு, இது எல்லாமே வந்து பனை ஏரிகளை இந்த சமூகம் வந்து எப்படி பார்த்தது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அந்த பார்வை தான் பனை ஏரிகளை பனைத்தொழிலை விட்டு வெளியேற்றுச்சு. அதாவது கல் இறக்கிறதுக்கு மட்டும் இல்லை, பதநீர் இறக்கிறதுக்கும் இங்க பனை ஏரிகள் வந்து தயாரா இல்லை. அப்போ ஓலை பொருட்களை செய்யறதுக்கும் இங்க வந்து மக்கள் தயாரா இல்லை. ஏன்னா சமூகத்துல வந்து அவங்கள பார்க்குற பார்வை, அந்த பார்வை வந்து ரொம்ப இழிவான பார்வையா தான் வந்து இன்னைக்கு பார்க்கப்பட்டிருக்குது. தொடர்ந்து அந்த மாதிரி தான் பார்த்தாங்க. அப்படி பார்த்தால்தான் அவங்க வந்து அந்த தொழிலை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா வெளியேறினாங்க. இப்ப வெளியேறும் போது பயனற்ற மரங்கள் நிச்சயமா வந்து அழிக்கப்படும். ஒரு விவசாயி தன்னுடைய தோட்டத்துல பனைமரங்கள் இருக்குதுன்னா, அந்த பனைமரத்தை முறையா அதை பயன்படுத்த தெரிஞ்சா மட்டும்தான் அதை வந்து அவர் தோட்டத்துல வைப்பாரு. இல்ல அது இருக்கிறத வந்து அவர் வந்து ஒன்றும் செய்ய மாட்டார். அவருக்கு அந்த மரத்தை பயன்படுத்தக்கூடிய அறிவு இல்லைன்னா
இல்ல வந்து பயன்படுத்தக்கூடியவங்களுக்கு பயன்படுத்த முடியாதபடி தடை இருக்குதுன்னா அப்போ அது பயன்படுத்தப்படாம இருக்கும். அப்போ என்ன நடக்கும்னா அது வந்து ஒரு ஒரு பல்லுயிர் சூழலோட உருவாக்கக்கூடிய ஒரு ஒரு மிகப்பெரிய கன்னி அது பனைமரம்ன்றது. அப்போ பயன்படுத்தப்படாம இருக்கிற மரம் வந்து புதரா இருக்கும். அப்போ அதுல வந்து பல்வேறு வகையான பறவைகள், சிறு விலங்குகள், பூச்சி இனங்கள் இது எல்லாமே வந்து கூடு கட்டி வாழவோ அங்கே தங்கி வாழவோ ஒரு பெரிய வந்து ஒரு ஒத்த பனைமரம் இருந்தாலும் அது வந்து ஒரு காடு அப்படின்ட்டு நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு பனையிலேயே வந்து பல்லாயிரக்கணக்கான பறவை இனங்கள், பூச்சி இனங்கள், ஆஹ் சின்ன 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 விலங்கினங்கள் எல்லாம் வந்து வந்து போற ஒரு சூழலை வந்து ஒரு பனைமரம் உருவாக்கிடும். அப்போ அப்படிப்பட்ட ஒரு 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 பல்லுயிர் பெருக்கியா இருக்கிற இந்த பனைமரம் ஒரு விவசாய நிலத்துல இருந்துச்சுன்னா அந்த பறவைகள் மூலமாகவும் அங்க வந்து தங்குற விலங்குகள் மூலமாகவும் அவர் பயிர் வைக்கிற அந்த பயிருக்கு வந்து பெரிய அளவுல சேதத்தை உண்டாக்கும். அதனால அவர் என்ன பண்ணுவாருன்னா அந்த பனைமரத்தை வெட்டி சூளைக்கோ இல்ல வந்து வெறுமனே யாருக்காவது கொடுத்து வெட்டி தூக்கி போட்டுருவார். அப்போ பயன்படுத்தப்படாத மரங்கள் அழிக்கப்படும். அது வந்து பயன்படுத்தப்பட எதுவா இருந்தாலும் ஆஹ் எந்த ஒரு பொருளுமே வந்து எந்த ஒரு விலங்கா இருந்தாலும் சரி, எந்த ஒரு தாவரம் இருந்தாலும் சரி, அதை பயன்படுத்தும் போதுதான், அதை நுகரும் போதுதான் அது வந்து அழிக்கப்படாம காக்கப்படும். இல்ல அதை நம்ம பயன்படுத்த முடியலன்னு சொன்னா அது வந்து மனிதர்களால அழிக்கத்தான் முடியும். ஆனா அதுவும் வந்து ரொம்ப காலத்துக்கு நீடிக்காது. அது வந்து ஒரு கட்டத்துல வந்து திரும்ப ஒரு ஒரு மீட்சி ஏற்பட்டு அது திரும்ப வந்து தன்னை தானே தகவமைச்சிக்கும். அதுதான் இப்ப நடந்துட்டு இருக்குது. இப்ப நம்ம நிறைய நிறைய இந்த மாதிரி திருவிழா வந்து நாம முன்னெடுத்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி போது இது வந்து தற்சார்பை நோக்கிக்கான இல்ல தற்சார்பை நோக்கி மக்கள் வந்து நகர்றதுக்கான ஒரு வேலையும் நம்ம இப்போ செஞ்சுட்டு இருக்கோம். அதுக்கு வந்து பனை ஒரு முதற்படி. இப்போ விவசாயம் பார்த்தோம்னா விவசாயத்துல வந்து முழுக்க முழுக்க தற்சார்பை பாண்டியனா நீங்க பேசுறது சரியா கேட்கல. ஐயாவோட மைக் மியூட் ஆயிருக்கு. சிக்னல் இல்லைங்க, அப்பப்ப கட் ஆயிடுது. ஓகே ஓகே, சரிங்க ஐயா, சரிங்க பேசுங்க. கட்டாயி வெளியே வந்துடுது, அதனால பேச முடியலைங்க. கேக்குதுங்களா இப்போ? கேக்குதுங்கண்ணா, பேசலாம். கேக்குதுங்க ஐயா, பேசுங்க. நம்முடைய நோக்கம் வந்து கெடுக்கிறது. நாம வந்து தற்சார்பான வாழ்வுக்கான இந்த மாதிரி திருவிழாக்கள், இந்த மாதிரி வழி சந்திப்புகள், பல்வேறு போராட்டங்கள் நினைச்சு நம்ம வந்து
தற்சார்பு வாழ்வியலுக்கான ஒரு 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 எளிமையான கண்ணி எதுன்னா, ஒரு எளிமையான வாய்ப்பு எதுன்னா, அது இன்னைக்கு விவசாயம்னா உழவுல இருந்து உழவு அலை அறுவடை திரும்ப வந்து சந்தைப்படுத்துதல் வரைக்கும் இன்னைக்கு வந்து தற்சார்பு இழந்து போயிருக்குது. இன்னைக்கு எதுவுமே விவசாயிகள் கிட்ட இல்லை. விவசாய அறிவும் விவசாயிகள் கிட்ட கிடையாது. இன்னைக்கு ஒரு ஒரு நெல் பயிர்ல வந்து ஒரு ஒரு பூச்சி தாக்குதுன்னா அந்த 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 பூச்சி என்னன்னு விவசாயிக்கு தெரியல. அது எப்படி வந்து சரி பண்ணணும்னு தெரியல. உடனே வந்து அந்த பயிரோட அந்த பூச்சியோட பிடிச்சிட்டு போயிட்டு விவசாய அலுவலர்கிட்ட கொடுத்து, இல்ல பூச்சி மருந்து கடைக்காரங்கிட்ட கொடுத்து இதுக்கு என்ன பண்ணலாம்னு கேட்கறாங்க. அவங்க வந்து அதுக்கு மருந்து கொடுக்குறாங்க. அப்போ எந்த பருவம், எந்த எந்த பயிர் எப்படி பண்ணணும் அப்படின்ற எந்த அறிவுமே அற்ற ஒரு ஒரு தொழிலா இன்னைக்கு வந்து விவசாயம் வந்து இன்னைக்கு மாறி போயிருக்கு. ஆஹ் அப்படிப்பட்ட சூழல்ல இன்னைக்கு வந்து மிச்சம் மீதி இருக்கிற ஒரே ஒரு வாய்ப்பு வந்து பனை மட்டும்தான். பனை தான் இன்னைக்கும் வந்து யாருக்கும் அடங்காம, எந்த ஒரு விஞ்ஞானத்துக்கும் எந்த ஒரு நவீனத்துக்கும் அடங்காம அது இன்னை வரைக்கும் வந்து தற்சார்பா இருக்குது. இன்னை வரைக்கும் அது பல்வேறு கட்ட முயற்சிகளை வந்து பண்ணி பார்த்துட்டாங்க. அதுக்கு குட்டை பனையை வந்து ஆராய்ச்சி பண்றது, எந்திரங்களை வச்சு சாறு எடுக்கிறது, இந்த மாதிரி வந்து பல்வேறு விதமான ஆராய்ச்சிகள் பண்ணி பார்த்துட்டாங்க. ஒன்றும் முடியல. அதனாலதான் இன்னை வரைக்கும் வந்து அது தற்சார்பா இருக்குது. இப்போ நம்ம அதை பற்றி நம்ம வந்து ஆஹ் தற்சார்புக்கான வாழ்வியலுக்குள்ள நுழையிறதுக்கு இதை ஒரு வாயில நம்ம வச்சுக்கலாம். ஆஹ் பனை சார்ந்த ஆஹ் பனை சார்ந்த வாழ்வியல்ல முக்கியமானது நம்ம 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 பயன்படுத்தக்கூடிய பொருட்கள். நம்ம வீடுகளில் வந்து நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருட்கள்ல வந்து முக்கியமா எல்லா எல்லா விதமான பொருட்களையுமே வந்து பனையிலேருந்து கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு நம்ம செஞ்சுக்க முடியும். அது வேற எந்த மரத்துக்கும் அப்படிப்பட்ட சிறப்பு கிடையாது. அதே போல உணவு என்னும் போது உணவுல வந்து எல்லா விதமான சத்துக்களும் நிறைஞ்ச நமக்கு தேவையான இந்த மண்ணுக்கு இயல்பான உணவு வந்து பனையிலேருந்து கிடைக்குது. அதாவது நம்ம இப்போ சாப்பிட்ற பழங்கள் நமக்கான பழங்கள் கிடையாது. எங்கேயோ வெளியில இருந்து, சிம்லாவில இருந்தோ அமெரிக்காவில இருந்தோ இறக்குமதி செய்யப்படுறது, பெங்களூர்ல இருந்தோ இறக்குமதி செய்யப்படுறது. நம்முடைய கிழங்குகளும் வெளியிலிருந்து கொண்டு வரோம். நம்முடைய எல்லாமே எல்லாமே வந்து நம்முடைய உணவுகள் எல்லாமே வந்து வெளியிலிருந்து இறக்குமதி செய்யப்படுது. உணவு எனப்படுவது நிலத்தோடு நீர் என்ற மாதிரி உணவு வந்து எங்க விளையுதோ இல்லை எங்க இருக்குதோ அங்கதான் வந்து நமக்கான அதை மட்டும் தான் நம்ம சாப்பிடணும். அப்படி பார்க்கும்போது நாம தமிழ்நாடு முழுக்க நம்ம எந்த பக்கம் திரும்பினாலும் நமக்கு இருக்கிறது பனை மரம் தான். அப்போ பனை மரத்துல இருந்து கிடைக்கக்கூடிய பனம்பழமோ, பனங்கிழங்கோ, கல்லோ, பதநீரோ, கருப்பட்டியோ, இப்படிப்பட்ட உணவுகளை வந்து நம்ம வந்து நமக்கு வருஷம் முழுசும் ஏதாவது ஒண்ணு கொடுத்துட்டு தான் இருக்குது. அதாவது பருவத்துக்கு ஏற்ற உணவுகளை கொடுத்து இருக்குது. கோடை காலம்னா அதுக்கு நுங்கு, கல், பதநீர், கருப்பட்டி. அதே வந்து கோடை காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பழம் கிடைக்குது. அதுக்கப்புறம் வந்து குளிர்காலங்கள்ல நமக்கு கிழங்கு கிடைக்குது. அந்த மாதிரி பருவத்துக்கு ஏற்ற உணவுகளை கொடுக்கக்கூடியது பனைமரம். இப்போ அப்போ அதை வந்து நம்ம வந்து இன்னைக்கு மறந்து நம்ம வந்து வெளியிலிருந்து வர இறக்குமதி செய்யப்படுற உணவுகளை நம்ம வந்து உண்ணும்போதுதான் நமக்கு பல்வேறு சிக்கல்களும் பல்வேறு நோய்களும் வர்றதுக்கு முக்கியமான காரணமா இருக்குது. அதெல்லாம் தவிர்த்து நம்ம வந்து பனையை சார்ந்து, அதாவது பனையை சார்ந்துன்னா நாம வந்து அதை சார்ந்து வாழணும். அப்படி ஒரு பனை சார்பான ஒரு ஒரு வாழ்வியல அதுல இருந்து கிடைக்கக்கூடிய உணவுகளையும், அதுல இருந்து கிடைக்கக்கூடிய மருந்துகளையும், பயன்பாட்டு பொருட்களையும் எல்லாத்தையும் வந்து நம்ம பயன்படுத்தி நாம் அதை சார்ந்து வாழும்போது நாம தற்சார்பை நோக்கி நம்ம வந்து நகருவோம். அப்படி நகர்ந்தா மட்டும்தான் நம்முடைய இப்போ இருக்கிற இந்த காலகட்டத்துல நாம உடல் ஆரோக்கியத்தோடையும் மன ஆரோக்கியத்தோடையும் நம்மளால வாழ முடியும். அதை விட்டுட்டு நம்ம வந்து தற்சார்பு இல்லாத ஒரு ஒரு வாழ்வியல் நம்ம தேர்ந்தெடுத்தோம்னா இன்னும் வந்து கேள்விக்குறியான ஒரு ஒரு வாழ்க்கை தான் நமக்கு கிடைக்கும். நன்றி. ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேள்வி நேரத்துல நான் பதில் சொல்றேன்.
அனார்கலிமா, அனிதா, அனிதாமா, வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன். சிறப்பானதொரு உரையை கொடுத்திருக்கிறீங்க. பனையை பற்றின பல பயன்பாட்டுகளை சொல்லியிருக்கிறீங்க. இப்போ அந்த பனை பொருட்களை நாம் வாங்கி பயன்படுத்தணும். அப்போ நீங்க வந்து விற்பனை செய்றீங்க. அத வந்து எங்கெல்லாம் நாங்க வாங்கலாம் அப்படின்றத கூட நீங்க சொன்னா கூட இன்னும் கூட நல்லா இருக்கும். அதை எல்லாத்தையும் வாங்கி பயன்படுத்துவோம். பனை பொருட்கள், பனையினுடைய மகத்துவத்தை ரொம்ப அழகா 2 பேருமே எடுத்து சொல்லியிருக்கீங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. அனைவரும் துரிய நிலையில் நின்று இருவரையும் வாழ்த்தி விடுவோம். திரு மனோஜ்குமார் ஐயா அவர்களும், திரு பனையேரி பாண்டியன் ஐயா அவர்களும் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்கள் இறையாற்றலின் கருணையினால் உடல் நலம், நீளாயு, நிறை செல்வம், உயர் புகழ், மெய் ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஐயா, அறிவிப்புகள் மட்டும் சொல்லிக்கிறோம். நாளை காலை தவத்தினை தொடர்ந்து மற்ற நிகழ்வுகளும் தொடர்ந்து நடைபெறும். நாளை மாலை புத்தக கலந்தாய்வு நிகழ்வு உள்ளது. சிறப்பாக அனைவரும் கலந்து சிறப்பிப்போம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஐயா, கொஸ்டின் ஆன்சர் செஷன் வச்சுக்கலாமாங்க ஐயா? வச்சுக்கலாங்கம்மா. வாழ்க வளமுடன்ங்க ஐயா. இப்போ நடந்த உரையை பற்றி, பனையை பற்றி ஏதாவது உங்களுக்கு ஐயப்பாடுகள் இருந்ததுன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணலாங்கம்மா. வாழ்க வளமுடன்ங்க ஐயா. ஐயா, எனக்கே ஒரு சந்தேகம் இருக்கு. ஆமா, கேளுங்க, உங்க கேள்வி கேட்டுருங்க. ஐயா, நீங்க வந்து இந்த அஞ்சரைப்பட்டி இது காமிச்சிங்களங்க ஐயா, அது வந்து இந்த அந்த ஓலையில பின்னி இருக்கிற போது அதுல வந்து சின்ன சின்ன ஹோல்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லைங்கய்யா. இப்ப நம்ம வந்து ஒரு ஜீரகமோ கடுகோ அதுல போட்டு வைக்கிறப்ப அதுக்குள்ள போய் அது நுழைஞ்சுக்காதா? அந்த எந்த மாதிரி நீங்க அதை வடிவமைச்சிருக்கீங்க? அதுல வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு துளைகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தா, பொடியா இருந்ததுன்னா, தூளா இருந்ததுன்னா அது கொட்டும். ஆனா இதே கடுகளவு கூட அதுல ஓட்டை இருக்காது. அந்த அளவுக்கு நெருக்கமா பின்னிருப்போம். அதுலயே வந்து 2-3 பின்னல்கள் நமக்கு குறிப்பா அந்த மாதிரியான பெட்டிகள் வந்து இன்னொரு மேல இன்னொரு லேயர் கொடுத்துருவோம். அதுக்கு பேர் பொத்துறதுன்னு சொல்லுவோம். அப்படி பொத்திட்டோம்னா அதுல இருக்கிற இறுக்கம் இன்னும் அதிகமாயிரும். அந்த நெருக்கம் ரொம்ப அதிகமாகி அதுலயும் பொடி தண்ணி கூட சிந்தாத அளவு கூட நம்ம பின்ன முடியும். ஓ, அப்படிங்களாங்கய்யா. சரி சரி சரி, சிறப்பு சிறப்பு. சரிங்க, நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன்ங்கய்யா. அனர்கலிமா, கன்டினியூ பண்ணுங்க. வாழ்க வளமுடன்மா. நல்லது, என்னோட கோஹோஸ்ட் போயிட்டு அதனால பேச முடியல. நன்றி. சிறப்பாக இந்த பனையை பற்றிய ஒரு தெளிவான புரிதலை அளித்த மனோஜ்குமார் அவர்களுக்கும் பனையேரி பாண்டியன் அவர்களுக்கும் நன்றி. இதுல வந்து தாவரம் என்றதை பத்தி நமக்கு நம்மாழ்வார் வழி வந்த ஞானப்பிரகாசம் ஐயா அடிக்கடி எனக்கு இந்த பாடலை நம்ம வகுப்புல சொல்லுவாங்க. தாவரம் தானே வரமாய் வந்து தரை இறங்கி தன்னுயிராய் எழும்பி மண்ணுயிர்காய் வாழ்ந்து மறைகின்ற இனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல முதலாவதாக நிற்கக்கூடியது பனை. அது புல்வகையை சார்ந்ததுதான் அந்த இது. அதை பற்றி பல தெளிவான விளக்கங்களை நமக்கு பாண்டியன் அவர்கள் ரொம்ப சிறப்பா எடுத்தாங்க. கரும்பனை, ஈச்ச மரம், தென்னை மரம், கூந்தல் பனை
இத்தனை வகை இருக்கிறது இப்பதாங்க தெரியும். உண்மையிலேயே இது ஐந்திணையில் வாழ்கிறது என்பதை மிக அற்புதமாக எடுத்தீர்கள். ஏன்னா 5 திணை மரங்களும் நம்ம நிலங்களையும் பார்க்கிறோம், அங்கு எல்லாத்துமே அது வருது. அதே மாதிரி அது சுயம்பு என்று கூறக்கூடிய ஒரு அளவிற்கு இருக்கக்கூடிய சுயம்பான மரம். இப்ப நீங்க முதல் வகுப்பு எடுக்கும் போதே நான் எங்க போனாலும் அந்த பனையை தான் தேடுவேன். சென்னையிலேயே நிறைய இடங்களில் கடற்கரை ஓரமாக நான் பார்த்து கொண்டு வரும்போது நிச்சயமாக அந்த பனை மரம் என்னுடைய கண்களில் நிறைய இடங்களில் படுகிறது. அடுத்து எங்களுடைய தேடல்ல நான் பார்க்கும்போது பனை மணிகண்டன் என்பவர் தம்பி கார்த்திகேயனோட சேர்ந்து அவர் இந்த கடற்கரை ஓரங்களில் ஈசிஆர்ல இருந்து மகாபலிபுரம் வரைக்குமே பனை நடவு செஞ்சுட்டு வந்திருக்காங்க. இப்ப பாதி வரைக்கும் அந்த இது மகாபலிபுரத்துக்கு இன்னும் நெருங்கல. அதுக்கு முன்னாடி பனையூர்ன்ற ஒரு இடம் வரைக்கும் அவங்க போயிருக்காங்க. அடுத்து நமக்கு ராமமூர்த்தி என்று இயற்கை சார்பாக வாழ்பவர். அவர் என்னன்னா அவங்க ஊரு பக்கம் சேத்துப்பாக்கம் என்ற கிராமத்துல இந்த பெண்ணையார் போகிறது அந்த ஆட்சி கரை ஓரமாக ஒவ்வொரு வருடமும் 2012 இருந்து ஒவ்வொரு வருடமும் பல அன்பர்களோடு இணைந்து தாரை தப்பட்டையோடு 1 அடி ஆழத்திற்கு பல விதைகளை நடவு செய்து கொண்டு வருகிறார். இதுவரைக்கும் பல லட்சம் விதைகளை நடவு செய்திருக்கிறார். அதுவும் ஒவ்வொரு விதை நடும் போதும் அந்த இயற்கை அன்னைக்கு அவங்க அத ரொம்ப ஒரு மாதிரி அந்த அன்னைக்கு குளிர்விக்கிற மாதிரி ஒவ்வொரு விதை நடும் போதுமே அந்த தாரை தப்பட்டை முழக்கத்தோடு இருக்கிறார்கள். சோ இப்ப அந்த புரிதல் நிறைய பேருக்கு வந்திருக்கு. 500 கோடி மரம் இருந்தது, இன்று 5 கோடி அளவுக்கு வந்திருக்குன்னு நீங்க சொல்லும் போது எவ்வளவு நம்ம இயற்கையை விட்டு விலகி வந்திருக்கோம். ஆனா அது தானே வரும்னு சொல்றீங்க, அதுதான் சுயம்பு. அந்த நேரத்துல எனக்கு சுயம்பு என்றுதான் அது தோன்றியது. நிச்சயமாக இன்று மக்களிடையே விழிப்புணர்வு அந்த மரத்திற்கான, அதாவது மாநில மரம், அது என்ன சொல்றீங்க, அதனுடைய ஒவ்வொரு சீதோஷ்ணத்துக்கு ஏற்ற மாதிரி நுங்கு தருது, அதுக்கப்புறம் கிழங்கு தருது, அப்புறம் நார் தருது, ஓலை தருது, எல்லாமே அதனுடைய ஒட்டுமொத்த நார் நரம்பு வரைக்குமே பயன்படுது என்பதை மிக தெளிவாக நீங்கள் எடுத்துரைத்தீர்கள். நிச்சயமாக நன்றி ஐயா. இது பேசிக்கொண்டே இருக்கலாம் பொருளுக்கு அப்படிப்பட்ட அதாவது பல்லுயிர் பெருக்கத்துக்கும் அது ரொம்ப உபயோகப்படுதுன்றீங்க. ஆனா இன்று நிலங்களில் மக்கள் அவங்களுடைய பண்ணைகளில் பனை மரத்தை வளர்க்கக்கூடிய அவங்களுக்குள்ள ஒரு விழிப்புணர்வு வந்திருக்கு. அது தொடரும். நிச்சயமாக இயற்கை அன்னைக்கு நாம் செய்யக்கூடிய அந்த ஒரு பணியாக இதை நாம் எடுத்து செய்வோம். இளைஞர்கள் நீங்கள் எல்லாம் வந்திருக்கிறீர்கள். நிச்சயமாக அதை இயற்கை தானாக தன்னை உயிர்ப்பித்துக் கொள்ளும். இது மனுஷன் யாருமே அது செய்ய வேண்டியதில்லை, தானே தன்னை உயிர்ப்பித்துக் கொள்ளும் அந்த தாவரம். அதற்கு எல்லாருமே நாம் இணைந்து பயணிப்போம். நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். அந்த ட்ரைனிங் பத்தி நீங்க விரும்புபவர்களுக்கு ஏதாவது ட்ரைனிங் கொடுக்குறீங்களா மனோஜ்குமார் ஐயா? உங்களுடைய தெளிவான புரிதலை சொல்லலாம். எப்படி உங்களை கான்டாக்ட் பண்ணணும் அதை சொல்லுங்க. உங்க போன் நம்பர் இருந்தா பரவாயில்லையா? கண்டிப்பா. நல்லதுங்க. நம்ம பயிற்சி அப்படின்னா இப்ப நம்மளோட இடத்துல பல ஊர்ல இல்ல நிறைய பேர் இருக்கலாம். அவங்க பயிற்சி எடுத்துக்கிறத விட நான் ஒருத்தன் பயணிச்சு உங்க இடத்துக்கு உங்களுக்கு பயிற்சி கொடுக்கறதா கொஞ்சம் எஃபிஷியண்டா இருக்கும். அப்படிங்கிறதுனால நம்ம வெளியில போய் தான் பயிற்சி கொடுக்குறோம். இப்ப இது மாதிரி பனை சார்ந்த ஒரு சின்ன கைவினையை குழந்தைங்களை அறிமுகப்படுத்தணும்னு நீங்க விருப்பப்பட்டாவோ, இல்ல நீங்க அதை கத்துக்கிட்டு ஏதாவது செய்ய எனக்கு தேவையான பொருட்களை செஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டாலும், இல்ல நான் ஒரு தற்சார்பான ஒரு இயற்கை சார்ந்த ஒரு தொழிலை செய்யணும்னு விருப்பப்படுறீங்க, ஓலையில செய்யலாம் அப்படின்னு நீங்க விருப்பப்படுறீங்கனாலும் தொழில் சார்ந்த பயிற்சியாகவுமே நம்ம கொடுக்குறோம். எல்லாமே உங்க இடத்துலயே பண்ற மாதிரி இருக்கும். அதாவது இப்ப குழந்தைங்கன்னா ஒரு 10 குழந்தைங்க இருக்காங்க, அதிகபட்சமா நான் ஒரு பயிற்றுனர் அப்படின்னா ஒரு 10 குழந்தைங்க 10 பேர்த்துக்கு நம்ம சொல்லிக் கொடுக்க முடியும் ஒரே நேரத்துல. அப்படிங்கிறதுனால ஒரு 10 பேர் சேர்ந்து ஒரு இடத்துல முடிவு பண்ணி நீங்க கூப்பிட்டீங்கன்னா அங்க நம்ம பயிற்சி கொடுப்போம். எத்தனை நாள் பயிற்சி, அது எந்த மாதிரியான பயிற்சி அது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அங்க தெளிவா பேசி எவ்வளவு செலவுகள் இருக்கு, ஓலைக்கான செலவுகள் இருக்கு, என்னோட போக்குவரத்து செலவுகள் இருக்கு, அங்க எனக்கான கட்டணம் இருக்கு, இந்த மாதிரி பல விஷயங்களும் அதுல இருக்கும். அதெல்லாம் சேர்த்து நான் முன்னாடியே பேசிடுவோம். பேசிட்டு உங்க இடத்துல அந்த ஒரு நாளா இருந்தாலும் சரி, 2 நாளா இருந்தாலும் சரி, அந்த மாதிரி பயிற்சிகள் கொடுக்குறோம். என்ன நீங்க தொடர்பு கொள்ளலாம். என்னோட தொடர்பு எண் எடுத்துக்கலாம். 70 10 50 81 34. இது என்னோட தொடர்பு எண். உங்களுக்கு பொருட்கள் தேவைப்பட்டாலும் சரி, இல்ல
வேற ஏதாவது செயல்பாடுகளை நீங்க ஈடுபடணும், சேர்ந்து செயல்படணும்னு விருப்பப்பட்டாலும் சரி, தொழில் முறையா நீங்க பொருட்கள் வந்து செஞ்சு விற்பனை பண்றதுக்கான உதவிகள் வேணாலும் சரி, நம்ம கண்டிப்பா பண்றோம். எது வரைக்கும் நம்ம பண்ணுவோம் அப்படின்னா, நம்மளோட கொள்கைகள், நம்ம கொள்கை என்னன்னா, குறுத்தொலைகளை தவிர்த்திடணும், சாரோலைகள்ல தான் பயன்படுத்தணும், சாயங்கள் இல்லாம, சாயம் போட முடிஞ்சது அப்படின்னா, இயற்கையில சாயம் போட முடிஞ்சதுன்னா கண்டிப்பா அது பயன்படுத்தலாம். இல்லைன்னா செயற்கை சாயங்கள் பயன்படுத்தக்கூடாது. இந்த 2 கொள்கை தான் நம்ம வந்து தெளிவா இருக்கோம். இந்த கொள்கையில உடன் பயணிக்க விருப்பப்படுறவங்க எல்லாருமே நம்மளோட சேர்ந்து பயணிக்கலாம். நம்ம வந்து என்னோட தனிப்பட்ட முறையில நான் வந்து தாய்ப்பனை அப்படிங்கிற பேர்ல இயங்கிட்டு வந்துட்டு இருக்கேன். இன்ஸ்டாகிராம்லயும் நீங்க Facebookலயும் தாய்ப்பனை அப்படிங்கிற பேர்ல பார்க்கலாம். THAAIPANAI இந்த ஸ்பெல்லிங்ல இருக்கும். தொடரலாம். நம்ம என்னென்ன பண்றோங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். நம்ம செயல்பாடுகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தா, பனை சார்ந்த இப்ப கல்லுக்கான போராட்டங்கள் பண்ணது. பாண்டியன் ஊர்ல வந்து பனங்காடுங்கிற ஒரு அமைப்பு மூலமா அவரு நிறைய போராட்டங்களும், நிறைய கொண்டாட்டங்களும், நிறைய பயிற்சிகளும் அங்க பண்ணிட்டு இருக்கோம் பனங்காட்டுல, விழுப்புரத்துல. அங்க வந்து ஓலைக்கான பயிற்சிகள், கட்டில் பின்றதுக்கான பயிற்சிகள், பனைமரம் ஏறுறதுக்கான பயிற்சிகள் இருக்கு. அதுக்கான அறிவிப்புகள்லாம் தொடர்ந்து வந்துட்டு இருக்கோம். பனங்காடு மூலமா. பனங்காடு அப்படிங்கிற ஒரு குழு இருக்கு. அதுலயும் இணைஞ்சுக்கலாம் நீங்க. அது போக இது மாதிரி கடைசியா நடந்து முடிஞ்ச பனை கனவு திருவிழா. இந்த மாதிரியான திருவிழாக்கள் மூலமா வந்து மக்களுக்கான விழிப்புணர்வு ஏற்படுத்துறது. அந்த மாதிரி ஒரு திருவிழா ஒருத்தர் ஒருங்கிணைக்கிறாரு அப்படின்னா, அதுல பல இடங்கள்லயும் பலரும் வந்து பல விதமான வேலைகளை செய்ய முடியும். அதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்படி நீங்க இணைஞ்சுக்கிட்டு செய்யும் போதும் பனை சார்ந்த விஷயங்களை புரிஞ்சுக்க முடியும். இப்ப அனார்கலி அம்மா பேசும்போது கூட சொல்லியிருந்தாங்க. அவங்களும் நிறைய பேருக்கு விழிப்புணர்வு வந்துருச்சு. அவங்கவங்க இடத்துல வந்து பனைமரம் நட முற்படுறாங்க அப்படின்ட்டு. நமக்கு வந்து ஒரு வேலையை செய்யும்போது அந்த வேலை வந்து முன்னாடியே எங்க சிறப்பா நடந்துட்டு இருக்கோ, அத பார்த்தோம்னா நமக்கு நிறைய விஷயங்கள் புரியும். அந்த இடத்துல இருந்தோம்னா நிறைய விஷயங்கள பார்ப்போம் நம்ம. அப்படியான ஒரு இடம் தான் வந்து பனங்காடு. அங்க பார்த்தீங்கன்னா, அவங்கவங்களோட இந்த பொலி, அதாவது வரப்புல தான் வந்து பனை மரங்கள் முழுக்க முழுக்க பனை மரங்கள் வச்சிருப்பாங்க. அந்த மரங்கள் நட்டது போக இருக்கிற இடம், அதாவது அந்த வரப்புகள தவிர மீதி எல்லா இடத்துலயுமே வந்து பயிர் பண்ணுவாங்க. அப்ப அந்த மாதிரியான ஒரு செட்டப் வந்து பனை மட்டுமே இல்லாம மற்ற பயிர்களையும் நம்ம அங்க வந்து செய்ய முடியும். அப்படிங்கிறது அந்த இடத்துக்கு வந்தா, அந்த இடத்துல அத பார்த்தீங்கன்னா புரியும். அப்ப அந்த மாதிரியான வாய்ப்புகள நீங்க ஏற்படுத்திக்கணுங்கிறது தான் நம்ம விருப்பம். நான் வந்து தனிப்பட்ட முறையில தாய்ப்பனைங்கிற பேர்ல இருக்கேன். நாங்க 5 பேர், 6 பேர் சேர்ந்து குழுவா சாரோலை குழுங்கிற பேர்ல இயங்குறோம். இதுவும் நீங்க Facebookலயும், Instagramலயும் பார்க்கலாம். அதே போல பனங்காடு நம்ம எல்லாத்துக்குமே இந்த மாரி என்ன மாரி இயங்குற பல பேருக்கும், இந்த புரிதலோட இயங்குற பல பேருக்கும் ஒரு ஆரம்பமான இடமா பனங்காடு இருந்திருக்கு. இருந்து வந்துட்டு இன்னைக்கு வரைக்கும். இந்த ஆண்டுக்கான பனை ஏறும் பயிற்சி பருவம் 3 இன்னும் ஒரு சில வாரங்கள்ல அறிவிச்சிருவோம். அங்க நொங்கு எப்படி பயன்படுத்துறோம், நொங்கு எப்படி வெட்டலாம், நம்ம பனைமரம் எப்படி ஏறுறதுங்கன்னு ஒரு ஒரு அனுபவம் 1 வார பயிற்சியா நடக்கும். ஆ இந்த என்னோட எண்ணிலேயே நீங்க தொடர்பு கொள்ளலாம். அதுக்கான தகவல்களும் நம்ம பகிர்ந்துக்குவோம். இன்னைக்கு இப்ப பேசுனதுல வேற எதுவும் செய்திகள் விடுபட்டு இருந்தாவோ, இல்ல உங்களுக்கு வேற எதுவும் தகவல் தேவைப்பட்டுச்சுனாலும் கண்டிப்பா நீங்க கேளுங்க. நம்ம பேசலாம். வாழ்க வளமுடன்ங்க ஐயா. எதுவும் சந்தேகம் எதுவும் இல்ல போல. அதனால யாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணலைங்கய்யா. ரொம்ப சிறப்பான விளக்கம் கொடுத்தீங்க. ரொம்ப நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன்ங்கய்யா. நிறைவு செய்து கொள்ளலாங்கய்யா. மகிழ்ச்சி. ரொம்ப நல்லது. இந்த மாதிரியான ஒரு நான் வர்றதுக்கு முன்னாடி, அதாவது நேருக்கு நேரா பேசும்போது ஒரு அனுபவம் வித்தியாசமா இருக்கும். இப்ப நம்ம யாருன்னு தெரியாம நம்மளே பார்த்து பேசுற மாதிரியான ஒரு சூழல்ல யார் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு நான் கேட்டேன். நம்ம கார்த்திக் ஐயாட்ட. சொன்னாரு இந்த மாதிரி இயற்கை சார்ந்த தேடலோடையும் ஆன்மீகம் சார்ந்த தேடலோடையும் இருக்கிறவங்க எல்லாம் இருப்பாங்க அப்படின்ட்டு. எனக்கு இந்த மாதிரியான ஒரு இடத்துல இந்த மாதிரி பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சதே இறையோட அருள்னு நினைக்கிறேன். மிக்க மகிழ்ச்சி உங்க எல்லாத்தோடையும் பேசுனதுல. நன்றி. ரொம்ப சந்தோஷங்கய்யா. நீங்க நடுவுல அந்த அறம் சார்ந்த வாழ்க்கை, அறம் அதெல்லாம் சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்ததுங்கய்யா. அதுதான் ஆன்மீகத்துடைய இதே ஆணி வேறையும். ரொம்ப நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன்ங்கய்யா. வாழ்க வளமுடன். போன கூடலையும் இந்த கூடலையும் வந்து வாழ்க வளமுடன். இத்துடன் இந்த மாலை நேர நிகழ்வினை நிறைவு செய்து கொள்கிறோம். நாளை காலை நம்ம தொடர்ந்து இணைப்பு சரியா கிடைக்கல, பேசிட்டு இருக்காரு ஐயா. பேசுறாங்களா? பேசிட்டு இருந்தாரு, குரல் சரியா கேட்காம இருந்துச்சுங்க.
நெட்வொர்க் இல்லைன்னு நினைக்கிறேங்க. வெளியே ஓ போயிட்டாரு. சரிங்கய்யா. சரிங்கய்யா. ஐயா அவர்களுக்கும் மிக்க நன்றிங்கய்யா. தொடர்ந்து நீங்க வாய்ப்பு கிடைக்கும் போது எங்களோட வந்து நீங்க இணைந்து கொள்ளலாமாங்கய்யா. வாழ்க வளமுடன்ங்கய்யா. வாழ்க வளமுடன். நன்றி. இத்துடன் இந்த மாலை நேர நிகழ்வினை நிறைவு செய்து கொள்கிறோம். நாளை காலை தவமும் மற்ற நிகழ்வுகளும் நடைபெறும். அனைத்து நிகழ்வுகளிலும் அனைவரும் கலந்து சிறப்பு செய்வோம். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும். நல வாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி, நன்றி, நன்றி.